சார் ஆக்சுவலாக வந்து போன வீக்ஸ் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது என்ன சார் அப்படின்னா, நமக்கு குரூப் 1 மெயின்ஸ் ஆக்சுவலாக வந்து முடிஞ்சு. ரைட். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு மண்டேல ஆரம்பிச்சு. ரைட். டியூஸ்டே வி ஹேட் திஸ். ஐ திங்க் நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்தோமா? கொஸ்டின் பேப்பர் பார்க்கல. ஆல்ரைட். ஸோ என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஸ்டின் பேப்பர் ஆக்சுவலாக வந்து வந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரைட். ஸோ எழுதின ஆஸ்பிரன்ஸ் வந்து அவங்க ரீகலெக்ட் பண்ணி பண்ண விஷயத்தை வச்சு நம்ம ஒரு இது ஜெனரேட் பண்ணிருக்கோம். ரைட். ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன டாபிக்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட். அது எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ரைட். ஒன்று. ரெண்டாவது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 சிலபஸ் மாத்திருப்போம் இல்லையா? ரைட். அதான் தெரியல எதுக்கு பண்ணான்னு சொல்லி தெரியல. ரைட். யாரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது இதை பண்ணான்னு சொல்லி தெரியல. ரைட். இவ்வளவு வேகம் ஆகாது. ரைட். 2011 யூபிஎஸ்சியில் சிலபஸ் மாத்தலாம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னொரு மாத்தலாம். 15 வருஷம் ஆச்சு. யூபிஎஸ்சி சிலபஸ் மாத்தாம எம்பரி மாதிரி வந்து சிலபஸ் மாத்துறது எதுக்குன்னு தெரியல. தொடர்ந்து வந்து எப்படின்னா செய்வாங்க, ஆஸ்பிரன்ஸ் பதட்ட நிலையிலே வச்சிருக்கிறது தான் டிஎன்பிசி. இப்போ வேலை செய்யணும் காட்டணும்ல. ரைட். ஆஸ்பிரன்ஸ் செயல்பட்டு கிடைக்கிறதா டிஎன்பிசி இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போடக்கூடாது இல்லையா சார்? ஏன் இது நான் சொன்ன கிரீவன்ஸ் என்ன சார்னா டிஎன்பிசி இதெல்லாம் வந்து கவனிச்சிட்டு கூடாது. ரைட். யூடியூப்ல ஒருத்தன் பேசுறான், ஃபேஸ்புக்ல பேசுறான், பேச தான் செய்வான். ரைட். சரி. இப்போ கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்கீம்ஸ் ஆக்சுவலாக கொடுக்குது, இதை குறை சொல்லாம இருக்கும். ரைட். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து குறை சொல்ல தான் செய்றாங்க. நேற்று ஆக்சுவலாக இதுல என்ன வருதுன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த லேர்னிங் அவுட்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதா சொல்றாங்க. 90% வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மெமரி பவர் இருக்குது. நான் பார்க்கல, நான் இப்போ கிளிம்ஸ் பார்த்து வைக்க சொல்றேன். ரைட். ஸோ இதெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு ஆரம்பத்தில் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இது பண்ணாதா, இதாகாதா அப்படின்னாங்க. ரைட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டு தான் இருப்பான். டிஎன்பிசி என்ன பண்ணுறது, ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பிரன்ஸ்ங்கிற பேர்ல தன்னை இது பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தீங்களா? அவன் ஆஸ்பிரன்ட்டே கிடையாது. அவன் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டான். ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு இதை புரிஞ்சுட்டு என்ன பண்றானா தமிழுக்கு அநீதி அவனை வந்து டிஎன்பிசி குறை சொல்லணும் அவ்வளவுதான். ரைட். ஸோ அதுக்கு வந்து தொடர்ந்து ஏதோ பேசிட்டு தான் போல இருக்கு. அதுக்கு ஆக்சுவலாக வந்து சிலபஸ் மாத்திருக்காங்க. சிலபஸ் என்ன சார் அப்படின்னா குரூப் 2ல ஜெனரல் தமிழ் இருக்கு இல்லையா, போர்ஷன் கம்மி பண்ணிருக்காங்க. ரைட். ரொம்ப சைஸ்ஃபுல்லா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த சங்க் ஆஃப் த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. ஆல்ரைட். அந்த ஸ்பிளிட் அப் கொடுத்துரும் ஒவ்வொரு டாபிக்ல எவ்வளவு கேட்பேன்னு சொல்லிட்டு. ரைட். இங்க குறைச்சிட்டாலும் சரி அவன் பார்த்து அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ் கொடுக்கணும் இல்லையா, அங்க ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா, வன்மத்தை கொட்டி ஆகணும். அதனால என்ன பண்றாங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ் இது பண்றான். ரைட். இப்போ கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு இது தேவையில்லாத ஒரு இது. ரைட். இங்க குறைக்கிறதா குறைச்சி அங்க ஏத்துங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? ரைட். இவன் லெவலுக்கு இதை கொண்டு வர அப்படின்னா இல்ல இதையும் நம்ம கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். ஓகே. சோ ஏன் அப்படின்னா இவங்க புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, பாருங்க ஜெனரல் தமிழுக்கு இத்தனை புக்ஸ், ஜெனரல் இங்கிலீஷ் இத்தனை புக்ஸ் அப்படின்னாங்க இல்லையா, புக்ஸ் நீ குறைச்சிட்ட. ரைட். அதே இங்க கூட்டணும். இது தேவையில்லாத ஒரு இதுதானே. ரைட். சோ அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க சார். ரைட். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் அப் கொடுத்துட்டான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பிளிட் அப் கொடுத்துட்டான். சயின்ஸ் 5 கொஸ்டின், ஜியோகிராஃபி 5 கொஸ்டின், இந்த 10th 12th ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல பெரிய விஷயம் என்ன சார், அந்த சேலஞ்சிங்கிறது கிடையாது சார். அடிச்சு சொல்றதுக்கு முன்னாடி அவன் சயின்ஸ் படிக்க மாட்டான். ரைட். 5 கொஸ்டின் தான் வருது, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 குரூப் 4ல சயின்ஸ் விட்டுருவாங்க. ரைட். அதே மாதிரி ஜியோகிராஃபி பெருசா படிக்க மாட்டாங்க. காரணம் இதெல்லாம் பெருசா ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு டிஎன்பிசி பல விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். ஹிஸ்டரி வேற ஐஎன்எம் வேற கிடையாது. ரெண்டு ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு ஆக்சுவலா சேர்த்துக்கலாம் 10 கொஸ்டின் சொல்லிட்டு. ரைட். இப்போ பாருங்க இதே இப்போ கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரைட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணா பாலிட்டில 15 கொஸ்டின், தமிழ் சொசைட்டில 20 கொஸ்டின், அண்ட் மீதி வந்து ஆப்டிட்யூட் ஆஸ் யூசுவல் வந்து 25 கொஸ்டின். சோ இதெல்லாம் ஆக்சுவலா வந்து இவங்க கொண்டு வந்த சேஞ்சஸ். இது வந்து குரூப் 2 குரூப் 4 மட்டும் தான். ரைட். குரூப் 1 என்ன பண்ண காத்துக்கிறான்னு தெரியல. ரைட். அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தா மட்டும் தான் தெரியும். அண்ட் ஸ்பீக்கிங் அபௌட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா குரூப் 2 ஓட பிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ரைட். எதிர்பார்த்தது என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வரும், அப்புறம் 2A வரும். ஏன்னா அதான் நாம் இதுவரைக்கும் அப்படி வச்சிருந்தாங்க. ரைட். ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டுத்துக்கு சேர்ந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது 2ஆம் தேதி. ரைட். ஃபர்ஸ்ட் 2A வச்சிரலாம். ரைட். சார் 2A மொத்தம் 21,000 பேர் எழுத போறாங்க சார். ரைட். 21,000 பேர் எழுத போறாங்க. யாராச்சும் கிளியர் பண்ணிருக்கீங்களா? anyone குரூப் 2 யாராச்சும் கிளியர் பண்ணிருக்கீங்களா? ஃபைன், நோ இஷ்யூஸ். ரைட். ஸோ நான் ஜூன்ல ஒரு 2 பேர் ஆக்சுவலி ஜூலை பேட்ச்ல 2 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ரைட். அது என்ன கோர்ஸ் இப்போ வந்து ஒரு 4 மாசம் ஃப்ரெஷ்ஷா புதுசா முன்னாடி படிச்சவங்க கிடையாது. ஆரம்பத்தில் படிச்சவங்க அப்ப எழுதி வந்து கிளியர் பண்ணதான். ரைட். ஸோ அதனால வந்து அப்படி கிளியர் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து ஒரு 21,000 பேர் 2A வந்து எழுத போறாங்க. ரைட். ஸோ இது வந்து என்ன கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இல்லையா? ரைட். இது 8ஆம் தேதி நடக்க போகுது. நம்ம எதிர்பார்த்தது என்ன, இது கொஞ்சம் லேட்டா வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ரைட். ஒரு மாசம் கேப் விடுவான்னு சொல்லி பார்த்தோம். அது நடக்கல. டக்குனு ஆக்சுவலா வச்சிட்டோம். ரைட். ஸோ 2A அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 23ஆம் தேதி வந்து குரூப் 2 இது நடக்குது. ரைட். ஸோ ரஃப்லி இன்னையில இருந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 நாள் தான் இருக்குது 2க்கு. ரைட். வந்து அதே மாதிரி சார் 2A வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும். 20 டேஸ் நான் ஒரு 15 நாள் அவ்வளவுதான். ரைட். ஸோ அதுக்குள்ள நமக்கு ஆக்சுவலா வந்து 2A ஓட மெயின்ஸ் முடிஞ்சிடும். சார் ஏன் சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2A முன்னாடி வைக்கலாம் அப்படின்னா பிகாஸ் இதுல 21,000 பேர் எழுதுறாங்க இல்லையா, 2ல வெறுமனே 7,500 மொத்தம். ரைட். இதுல 21,000 பேருக்கு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த சிபிடி வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணும். ரைட். 21,000 சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ரைட். சோ அது ரெடி பண்ணி முடிச்சிட்டானா இதுக்கான ரிசல்ட் டக்குனு வந்துரும். ரைட். இப்போ 2க்கான ரிசல்ட் மிஞ்சி போனா ஒரு மாசம் பேப்பர் கரெக்ஷன் நடக்கும் சார். ரைட். மார்ச் எண்டுக்குள்ள ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பர் கரெக்ஷன் வேலைகள் முடிஞ்சிரும். அப்புறம் அந்த நார்மலைசேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு நார்மலைசேஷன் சென்ஸ் இந்த இது கட் ஆஃப் ஃபிளாஷ் வந்து ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. எங்க கரெக்ட்டா இருந்தா மார்ச் எண்ட் இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக். ரைட். குரூப் 2 2A ஓட ரிசல்ட் வந்துரும். ரைட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸோட ரிசல்ட் வந்துரும். இப்போ டிசம்பர்ல முடிஞ்சிருது இல்லையா. ரைட். அடுத்த வாரத்துல பேப்பர் கரெக்ஷன் ஆரம்பிச்சிடுவாங்க. ஜனவரில மேக்ஸ் முடிச்சிடுவாங்க. ரைட். வெயிட் பண்ணி எங்க கரெக்ட்டா இருந்தா கரெக்ட்டா அந்த 2 எழுத போறதுக்கு முன்னாடி இந்த கேப் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, பிப்ரவரி 15 16 இந்த டைம்ல என்ன எனக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎன்பிசி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ரைட். 57 ஒர்க்கிங் டேஸ்ல நாங்க வந்து குரூப் 2 ரிசல்ட் விட்டோம். பாருங்க 57 நாள்னா வந்து மாடி பண்ணிட்டு 57 ஒர்க்கிங் டேஸ்ல நாங்க வந்து குரூப் 2 ரிசல்ட் விட்டோம். ரைட். வந்து இமாலய சாதனை அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம சொல்லணும், அதான் அவங்களே சொல்லி கூடாது. ரைட். சோ டிஎன்பிசி அதான் சொல்றல சார், டிஎன்பிசி டெலிகிராம் குரூப் ஒன்னு வந்திருக்கு பாத்துருப்பீங்க இல்லையா. இப்போ நீங்க ஒன்னு பேசிட்டு இருக்கீங்க டிஎன்பிசி சரியில்லை அப்படின்னா இல்லை நாங்க சரியாக தான் இருக்கிறோம். அதுல வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேற ஒன்னு வரும். ரைட். கிளாரிஃபிகேஷன் மாதிரி விடுவாங்க. ரைட். சோ நம்ம ஏன் அதெல்லாம் சொல்றது அப்படின்னா மார்ச் ஆர் ஏப்ரல்ல நமக்கு அடுத்த குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ரைட். சோ அதுக்கு இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி. அவ்வளவுதான் 2024 முடிஞ்சு இல்லையா. ரைட். இப்போ பாருங்க அவ்வளவுதான். இப்போ கண்ண மூடி தரதுல முடிஞ்சு இல்லையா. அடுத்து 2025 இதுவும் பட்டு ஆக்சுவலா போயிடும். அந்த ஒரு 5 months மட்டும் தான் இருக்கு. இந்த 5 மாசத்துல ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது உங்களுக்கு கையில தான் இருக்கு. ரைட். சோ இப்போ இருந்து ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். பாலிட்டி முடிச்சிட்டாங்களா, முடிய போறாங்க இல்லையா. ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரி டைம் ஆகும். ரைட். சோ உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ 8th செஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஆஃப் கோர்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல will be pushing it. ரைட். ஜியோகிராஃபி ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா. ரைட். எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ரைட். சோ இதெல்லாம் ஆக்சுவலா கோர் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பிளிட் அப் ஆக்ஷன் இந்த குரூப் ஒன்னு கொடுக்கல. அவன் வந்து என்ன பண்ண காத்துறான்னு தெரியல. ஆனா வந்து எந்த கோர் எக்ஸாம் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கோ அதெல்லாம் இப்போ தான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ரைட். அண்ட் இது நோட்ஸ் ஸ்பீக்கிங் அபௌட் நோட்ஸ் ஆக்சுவலா ஆன்லைன்ல மெயில் எனக்கு ஒன்று வந்துருச்சு. ரைட். எப்படி சார் நம்ம நோட்ஸ் எடுக்கிறது, பிலிம்ஸ்க்கு தனியா நோட்ஸ் எடுக்கிறதா மெயின்ஸ்க்கு தனியா நோட்ஸ் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சார் இங்க பிலிம்ஸ் மெயின்ஸும் ஹிஸ்ட்ரி யூபிஎஸ்சி மாதிரி வேற கிடையாது சார். ரைட். ஒரே சப்ஜெக்ட் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெயின்ஸ் பொறுத்த பிலிம்ஸ் மெயின்ஸ்ல என்ன சார் வருதுன்னா நமக்கு பார்க்கக்கூடிய அந்த 6 பேஸ் வருது. இது ஐஎன்எம்
ஏர்லி மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஏன்ஷியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு மிடிவல் ஹிஸ்டரி, இது எல்லாம் வருதுன்னா பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்ல வருது, பிலிம்ஸ்ல வந்து மெயின்ஸ்ல வருது, ரைட்? இது எல்லாத்தையும் நம்ம நோட்ஸ் எடுக்கும். மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுல என்ன வருதுன்னா மாடர்ன் இந்தியா வருது, ரைட்? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வருது, அப்புறம் அந்த இது வருது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி வருது. இது மூணு தான் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து மெயின்ஸ்க்கு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்ல எல்லாமே தனியா எக்ஸ்க்ளூசிவ் மெயின்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட் பிளஸ் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி மட்டும் தான், ரைட்? இது ரெண்டுக்கு மட்டும் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல எடுக்கணும். அது எல்லாமே என்ன சொல்லுவானா பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு சேர்த்து தான் எடுக்கணும். ஒரே கண்டென்ட் தான், அந்த கண்டென்ட் அப்ஜெக்டிவா கேட்டா நீங்க எழுத போறீங்க. ஒரு क्वेश्चन கொடுத்து கீழ 4 ஆப்ஷன் கேட்டானா அது பிலிம்ஸ். அதே ஒரு क्वेश्चन கொடுத்து எக்ஸ்பிளைன் எழுத சொன்னானா அதை நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா கண்டென்ட், அதே கண்டென்ட் நீங்க எக்ஸ்ட்ரா மெயின்ஸ் எழுத போறீங்க, ரைட்? அதனால வந்து பிலிம்ஸ்க்கு வேற மெயின்ஸ்க்கு வேற கண்டென்ட் கிடையாது, ஒண்ணா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிறது தான், ரைட்? சோ ஒரே தடவை எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்துங்க. ஆஃப் கோர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ரைட்? சோ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் இந்த டைம், வேற வழியே கிடையாது. யூ ஹேவ் டு லாக் இந்த டைம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து ரிவிஷன் பண்றது ஈஸியா இருக்கும். இல்ல சார் நான் டைரக்டா புக்ல படிச்சிக்கிறேன் அப்படின்னா, சார் பிலீவ் மீ புக்ல படிச்சா ஒவ்வொரு வாட்டி புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? புக்ல ஒரு இது படிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்கன்னா திருப்பி அதை இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்றப்ப எப்படி இருக்குன்னா புதுசா ஐயோ நம்ம படிச்ச மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பெஸ்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. அந்த நோட்ஸ் மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போய் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம், ரைட்? சோ மேக் யூஸ் ஆஃப் திஸ், ரைட்? சோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இதுக்கு வருவோம், நம்மளோட क्वेश्चन பேப்பர் கேட்ச்ல வரும். எப்படி क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ரைட்? சோ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேப்பர் 2 தட் இஸ் அவர் ஸ்கோரிங் பேப்பர், ரைட்? சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் சார்னா 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல 250 மார்க் ஆக்சுவலா எழுதணும். 10 மார்க் இருக்கும், 10 15 மார்க் இருக்கும், ரைட்? சோ இந்த 10 மார்க்ல ரைட் 5 வந்து பாத்தீங்கன்னா வந்து தட் இஸ் 5 அவுட் ஆஃப் 4 क्वेश्चंस நம்ம வந்து எழுதணும், ரைட்? சாரி மார்க்ஸ் 4 அவுட் ஆஃப் 5 क्वेश्चंस in 10 marks, 4 out of 5 questions in 15 marks history actually எழுதணும், ரைட்? சோ எப்படி क्वेश्चन கேட்கறான்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நேஷனல் ஃபிளாக் கோட் கைட்லைன்ஸ் ஃபார் ஹாய்ஸ்டிங் தி நேஷனல் ஃபிளாக் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். சார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு விஷயம் கிடையாது, அதை வந்து முதல்ல சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் எது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி தான், ரைட்? அதாவது என்ன இதுதான் பும்ரா போடக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓவர், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா நீங்க நார்மலா போட்டு பார்த்ததே கிடையாது இல்லையா, ரைட்? வந்த பால் ஃபுல்லா அப்படியே வந்து மூஞ்சி நேரா வரும் பார்த்திருப்பீங்க, ஒன்னு மூஞ்சி நேரா போகும் இல்ல ஸ்டம்ப் ஆக்சுவலா போகும் பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படி ஸ்டம்ப் வர பால் தான் எது சார் அப்படின்னா the first question, ரைட்? நேஷனல் ஃபிளாக் கோட் கைட்லைன்ஸ் ஃபார் ஹாய்ஸ்டிங் தி நேஷனல் ஃபிளாக் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படி கேட்கறாங்க, ரைட்? அப்ப என்ன சார் பாலிட்டில ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஃபண்டமெண்டல் டியூட்டில ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன? ரெஸ்பெக்ட் நேஷனல் ஃபிளாக், நேஷனல் anthem and ideas behind it அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி ஆக்சுவலா சட்டம் ஒன்று வந்திருக்கும், ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு, ரைட்? அதாவது ஃபிளாக் என்னெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கும், ஃபிளாக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு கோடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. அதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க, ரைட்? இப்போ ஆஃப் கோர்ஸ் உங்களோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, கொடி ஏத்திருப்பாங்க இல்லையா, ரைட்? சார் எந்த நாள்லாம் கொடி ஏத்தலாம்? எல்லா நாளும் கொடியேற்றலாம், ரைட்? சார் விஷயம் தான் எல்லா நாளும் கொடியேற்றலாம், கன்ஃபார்மா ஆனால் 2 நாள் கொடியேற்றியே தீரும், ரைட்? அதான் என்ன சார் அப்படின்னா ஜான் 26 ஆகஸ்ட் 15 ரைட்? ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே இது பண்ணுவோம், ரைட்? சார் எல்லா நாளும் கொடியேற்றலாம், பிரச்சனை இல்லை. திங்கக்கிழமை ஸ்கூல்ல இருக்கிற கொடியேற்றிருப்பாங்க, ரைட்? அப்ப யாரும் வந்து எந்த ஸ்பெஷல் டே இருக்குது, ரைட்? அன்னைக்கு பார்த்து ஆக்சுவலா வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு, பட் தான் கொடியேற்றிருப்பாங்க. ஸோ எனி டே செக்ஷன் ஏற்றலாம். ஒன்று. ரெண்டாவது இப்போ இந்த கொடி ஏற்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் எப்போ இருந்து எப்போ சார் ஆக்சுவலா கொடி பார்க்கணும்? மார்னிங் 6 ல இருந்து ஈவினிங் 6 குள்ள, இது ஒன்று, ரைட்? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு அது என்ன மெட்டீரியல் சார் அந்த கொடி செஞ்சிருக்கும்? காதி ஆர் கதர்ல தான் எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கணும், தட்ஸ் மஸ்ட், ரைட்? அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:2 ரேஷியோல இருக்கும், ரைட்? சோ சாஃப்ரான் ஒயிட் அண்ட் கிரீன் சொல்லிட்டு மாறி ஆக்சுவலா ஏத்த கூடாது, ஏத்தனாலே அது பிரச்சனை, ரைட்? ஸ்கூல்ல இருக்கிற பிடி ஆதரங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிடுவாங்க பாத்துருப்பீங்க இல்லையா? மாத்தி கட்டிருப்பாங்க, ரைட்? சோ கீழ கிரீன் ஒயிட் இது அது வந்து ஈரானோட கொடி, ரைட்? வந்து அது ஆக்சுவலா வந்து ஏத்தனா அது வந்து இன்சல்ட் டு ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல ஆக்சுவலா வந்து பாஞ்சிரும், ரைட்? சோ அதனால ஆக்சுவலா கரெக்ட்டா வச்சிருக்கணும், அந்த 3:2 ரேஷியோல தான் இருக்கணும். அது என்ன சார்னா ஃபிளாக் கீழ வரக்கூடாது, ரைட்? கீழ விழக்கூடாது, தட்ஸ் தரையில விழக்கூடாது, அது ப்ராப்பரா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்ல தான் ஆக்சுவலா வச்சிருக்கணும். சும்மா தூக்கி ஆக்சுவலா ஏறிக்கூடாது, ரைட்? அண்ட் இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா மடிக்கிறப்ப ட்ரையாங்குலரா மடிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? ஃபிளாக் ஆக்சுவலா இது பண்றப்ப இப்படி வச்சு மடிக்கிறப்ப நார்மலா இப்படி நம்ம துணி மடிக்கிற மாதிரி ஆக்சுவலா வந்து பாக்ஸ் மாதிரி மடிக்க மாட்டாங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடிப்பாங்க. இது ஒன்னு இருக்கு. அதே மாதிரி பார்த்தா ஒருவேளை மற்ற நாட்டு கொடியோட ஆக்சுவலி வந்து ஏற்றோம் அப்படின்னா இட் ஷுட் பி மேக் ஷூர் தட் வந்து இந்தியன் ஃபிளாக் ஆக்சுவலி ஃப்ளைஸ் ஹையர் அபவ் வந்து அதர் ஃபிளாக்ஸ் மற்ற எந்த கொடியா இருந்தாலும் சரி, ரைட்? ஒருவேளை மற்ற நாட்டு கொடியா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒருவேளை யூஎஸ்ல இருந்து நம்ம புதுசா எலெக்டான பிரசிடென்ட் ட்ரம்ப் வராருன்னு வச்சுக்கோமே, ட்ரம்ப் வராரு அப்படின்னா யூஎஸ் கொடியோட சேர்த்து ஆக்சுவலி இந்தியன் கொடி இருக்கும். அண்ட் ஒருவேளை பல நாடுகளோட கொடிகள் இருந்துச்சுன்னா இந்தியா ஃபிளாக் ஷுட் பி அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட், ரைட்? இதெல்லாம் ஆக்சுவலி ஃபிளாக் கோட் கைட்லைன்ஸ் சார் இது ஆக்சுவலி சொல்லிருக்காங்க. சார் இதெல்லாம் நம்ம பாலிட்டி ஹிஸ்டரியில பார்க்கவே கிடையாது, ஹிஸ்டரியில இல்ல சார், இதெல்லாம் ஃபுல்லா பாலிட்டில இருக்கு. ஆனா டிஎன்பிஎஸ்சி ஒரு क्वेश्चन கேட்பான், ரைட்? பாலிட்டில இருக்கிற ஹிஸ்டரியில கேட்பான், ஜியோகிராஃபில இருக்கிற தமிழ் சோசியல்ல கேட்பான், எகனாமிக்ஸ்ல இருக்கிற தூக்கி சயின்ஸ்ல கேட்டு வச்சிருப்பான், ஆப்டிட்யூட்ல இருக்கிறது எடுத்து வந்து டெவலப்மென்ட்ல கேட்பான், ரைட்? அவன் கேட்க தான் செய்வான், எல்லாத்தையும் நம்ம தயாரா இருக்கும், ரைட்? சோ தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார். ரெண்டாவது क्वेश्चन பாருங்க, மார்க்லெஸ் மிலிட்டரி எஜுகேஷன். இன்னைக்கு அந்த டாபிக் நம்ம பார்ப்போம், ரைட்? மார்க்லெஸ் மிலிட்டரி எஜுகேஷன் என்ன சார்னா 1835 கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு சட்டம், ரைட்? எப்படி ஆக்சுவலி வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கிலீஷ்ல கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க. சோ அத பத்தி பார்ப்போம், ரைட்? நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க ஐடியல்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அகைன் அந்த டாபிக் நீங்க தான் பார்க்க போறோம் இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னா சுயமரியாதை இயக்கம், யாரே பெரியாரோட தத்துவம் இல்லையா, ரைட்? இந்த தத்துவங்கள் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சுயமரியாதை இயக்கத்தை பத்தி கேட்கல, அது கொண்டு அந்த தத்துவங்களை பத்தி கேக்குறாங்க. பெரியார் முக்கியமா சொல்ற விஷயம் என்ன சார்? இருங்க அவர் சொல்ற இல்ல ஃபர்ஸ்ட் அவர் பேசக்கூடிய ஒரு ஐடியல்ஸ் அண்ட் இது தட் இஸ் ஒரு philosophy என்ன சார்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சார்? சோஷியல் ஜஸ்டிஸ் அதான் ரொம்ப முக்கியம். சமூக நீதி, ரைட்? அதான் பெரியார் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், ரைட்? சமூக நீதி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, உமன் எம்பவர்மெண்ட், அதே மாதிரி வந்து அபாலிஷன் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன், இந்த விஷயங்கள் தான், ரைட்? இதுதான் ஐடியல்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது என்னன்னு நம்ம சொல்லணும், ரைட்? அண்ட் அடுத்து வந்து பாருங்க ரோல் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் நேஷனல் மூவ்மெண்ட், ரைட்? விடுதலை இயக்கத்துல பிசினஸ் பர்சனோட வந்து பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? அப்படினா क्वेश्चन என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் தட் இஸ் வந்து எப்படி நம்ம இது ஆன்சர் கேட்டாங்கன்னா ரத்தன் டாடா ரீசன்ட்டா இறந்திருந்தார் இல்லையா? டாடா ஃபேமிலி நேஷனல் மூவ்மெண்ட்க்கு பயங்கரமா ஆக்சுவலா வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, ரைட்? சோ ஃபண்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த டைம்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, ரைட்? அதோட ஒரு எடிட்டோரியல் ஆக்சுவலா ஒரு ஹிந்து லஞ்ச், ரைட்? கேபிட்டலிஸ்ட் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க, ரைட்? சோ அது என்னங்கறது ஆக்சுவலா பாருங்க. அண்ட் ஐ திங்க் இந்த இது வந்து தெரியல சார் கரெக்ட்டா இது நான் பிரேக்ல பார்த்து சொல்றேன். ஐ திங்க் போன வருஷமோ 2023 நினைக்கிறேன் 23ல ஏதோ ஒரு வருஷம் யோஜனால இத பத்தி வந்துச்சு, ரைட்? இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து எப்படி நேஷனல் மூவ்மெண்ட் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல கரெக்ட்டா, ரைட்? நான் பார்த்து சொல்றேன், பிரேக்ல இருக்கு அந்த புக் இருக்கு, நான் எந்த எடிஷன் சொல்லி பார்த்து சொல்றேன், ரைட்? அந்த எடிஷன்ல வந்து இத பத்தி ஆக்சுவலா வந்திருக்கு சார். அதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க, ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க வேலூர் மீட்டிங் வாஸ் ப்ரீமெச்சூர் அட்டெம்ப்ட் டிஸ்கஸ், ரைட்? இங்க நம்ம 18% ரிவோல்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயம் வேலூர்ல நடந்துச்சு, ரைட்? பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நடக்க வேண்டிய டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலா நடந்திருக்கும், ரைட்? அதனால ப்ரீமெச்சூர் அட்டெம்ப்ட் சொல்றாங்க. அதே நம்ம பார்த்தல காஸ் கோர்ஸ் ரிசல்ட்னு பார்த்தோம் இல்லையா? அது இங்க நம்ம எழுதணும், ரைட்? நெக்ஸ்ட் 15 மார்க்ல பாருங்க அக்கவுண்ட் அண்ட் இயர்லி கரியர் ஆஃப் காந்தி இம்பாக்ட் ஆஃப் காந்தி இன் சொசைட்டி. எஸ் சார் லீடர் சீரிஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்றாங்க சார். நம்ம ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா காந்தி, நேரு, தாகூர், அம்பேத்கர்
அம்பேத்கர், ராஜகோபாலாச்சாரி, பெரியார், காமராஜர், இவர் தட் வந்து நம்மளுடைய பாலகங்காதர திலகர், இந்த மாதிரி ஒரு சில பேரோட லீடர்ஸோட பேர்ல ஆக்சுவலா மென்ஷன் பண்ணிட்டாங்க. பாரதியார், வாவுசி இவங்களோட பேர்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த லீடர்ஸோட இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चन கேட்றாங்க. ரைட், இதுல என்ன क्वेश्चन கேட்றாங்க பாருங்க. காந்தியை பத்தி ஜெனரலா கேட்கல, இன்ஸ்டெட் என்ன சார் கேட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காந்தியோட ஏர்லியர் கரியர் பத்தி. சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு லாயரா இருந்தார் இல்லையா, அந்த டைம்ல நடந்த விஷயங்களை பத்தி நம்ம சொல்லணும். தட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி ஆன்சர். செகண்ட் பார்ட் என்ன கேட்றாங்க பாருங்க, இம்பாக்ட் ஆஃப் காந்தி இன் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமூகத்துல காந்தியோட தாக்கம் என்ன, காந்தி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த கதர் கொடுத்துறது அதிகமானுச்சு. ரைட், பெண் விடுதலை ஓரளவுக்கு ஆக்சுவலா அதை பத்தி பேசியிருப்பார். பெண்கள் எல்லாம் ஆக்சுவலி விடுதலை போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. ரைட், அண்ட் அது மட்டும் இல்ல, ரீசெண்டா ஆக்சுவலா கேரளால போய் நம்ம சிஎம் ஒரு விழா கொண்டாடிட்டு வந்தார் இல்லையா, எதுக்காக கேரளா பண்ணது வைக்கம் சத்தியாகிரகா. வைக்கம் சத்தியாகிரகால முதன் முறையாக காந்திய சத்தியாகிரகாங்கிறது ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் வந்து போராடப்பட்டது. ரைட், சோ இது எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய வந்து இது சார், அந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் காந்தி இன் இந்தியன் சொசைட்டி. இந்த விஷயங்கள் சொல்லுங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கும், இதுல படிச்சிருப்பீங்களா சார், காந்தியன் பிரின்சிபல்ஸ் சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருப்பீங்களா. ரைட், டிபிஎஸ்பி ரைட், அது எல்லாமே நம்ம எழுதணும். ரைட், வில்லேஜ் பஞ்சாயத்து ரைட் வந்து தட் இஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்கெட்யூல் கேஸ்டோட வந்து அப்லிஃப்ட்மென்ட் ரைட், அது எல்லாமே இதுல வரும். அதங்க கேக்குது. ரைட், அடுத்த क्वेश्चन பாருங்க, பத்மா அவார்ட்ஸ் கிரைட்டீரியா ஃபீச்சர்ஸ் அண்ட் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் என்னன்னா இந்த ஆர்கனைசேஷன் பேஸ்ட் क्वेश्चन ஒன்னு கேட்றாங்க சார். ரைட், ஆர்கனைசேஷன் ஆர் அவார்ட்ஸ். இது போன வாட்டி என்ன சார் கேட்டாங்கன்னா இது பிரசார் பாரதி தூர்தர்ஷன் பத்தி எக்ஸ்ட்ரா क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா பத்மா அவார்ட்ஸ். பத்மா அவார்ட்ஸ்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் அதை பத்தி கேட்டிருக்காங்க. ரைட், சரி சார், இப்போ இந்த பத்மா அவார்ட்ஸ் எப்போ சார் ஆக்சுவலா டிக்ளேர் பண்ணுவாங்க, எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க? ஆன் தி ஈவ் ஆஃப் ரிபப்ளிக் டேக்கு முந்தின நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரைட், யார் கையில சார் அவார்ட் வாங்குவாங்க அப்படினா ஆஃப் பிரசிடென்ட் கையில அவார்ட் வாங்குவாங்க. மூணு கேட்டகரி இருக்கு. ரைட், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு கேட்டகரி ஆக்சுவலா சொல்லுவாங்க. அதுக்கான கிரைட்டீரியா நம்ம சொல்லணும். அதே மாதிரி அனௌன்ஸ் பண்றது செலக்ட் பண்றது யாருன்னா இந்த பத்மா அவார்ட் செலக்ஷன் கமிட்டின்னு ஒன்னு இருக்கும். ரைட், பிஎம் வந்து 20 பேர் கொண்ட குழு ஆக்சுவலா வந்து உருவாக்கி இருப்பார். அவங்க தான் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. ரைட், அதுக்கு கிரைட்டீரியா இருக்கு, அதான் ஆக்சுவலா கேட்டிருக்காங்க. ரைட், அடுத்த क्वेश्चन பாருங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் நாட் ஜஸ்ட் a political party but a social movement அப்படின்னு இருக்காங்க. ரைட், நீதி கட்சி பத்தி கேட்டிருக்காங்க. இதோட பொலிட்டிக்கல் இத பத்தி கேட்கல, இன்ஸ்டெட் எதை பத்தி சார் கேட்டிருக்காங்கன்னா சோஷியல் இம்பாக்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ரைட், அந்த ஆஸ்பெக்ட்ல எழுதணும். ரைட், என்ன சார் அப்படினா சோஷியல் ஜஸ்டிஸ் இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு முறை, மிட் டே மீல் ஸ்கீம் ரைட் வந்து அந்த அறநிலையத்துறை உருவாக்குனது, இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய இந்த சோஷியல் மூவ்மென்ட்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம ஆக்சுவலா சொல்லணும். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, எஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஒரு क्वेश्चन வந்து சார். யூசுவல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் क्वेश्चन வந்துச்சுனா இந்த கிளாசிக்கல் டான்ஸ் பத்தி லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இல்லனா ஏதாச்சும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் பத்தி கேட்பாங்க. ரைட், சோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன சார் அப்படினா பரதநாட்டியத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரைட், சார் நமக்கு இதெல்லாம் தெரியாது சார். ஆஃப் கோர்ஸ் நம்ம படிப்போம். ஒருவேளை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுத முடியலனா கூட எப்படி ஆன்சர் பண்றது ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க. நான் சொல்லிருப்பேன் இல்லையா, ரைட், தெரிஞ்ச क्वेश्चन ஆன்சர் பண்றது விஷயம் இல்ல, தெரியாத क्वेश्चन ஆன்சர் பண்ண தெரியும். ரைட், ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் சொதப்பிடுச்சுனா இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரைட், இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா 15 கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். இப்படி ஒருவேளை நான் சொல்ற டெக்னிக் எழுதுனீங்கன்னா ஓரளவுக்கு மார்க் கிடைக்கும். தட் இஸ் வந்து ஒண்ணுமே வராம போறதுக்கு ஒரு 6 ல இருந்து 7 மார்க் பாதிக்கு பாதியா ஆக்சுவலா கிடைக்கும். தட் இஸ் இட்செல்ஃப் a huge thing. ரைட், பரதநாட்டியத்தை பத்தி நமக்கு என்ன சார் தெரியும்? வர ரைட், இது வந்து ஒரு 15 மார்க் क्वेश्चन இல்லையா? 15 மார்க் क्वेश्चन நம்ம ஆல்ரெடி சொல்லிருப்போம். ரைட், வந்து என்ன சொன்னா ஒரு 10 to 12 ஆக்சுவலா சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். ரைட், 10 to 12 ஹெட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கு ஒண்ணுக்கு கீழ ரெண்டு சப் ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ பரதநாட்டியத்தை பத்தி நம்ம எழுதணும்னு வெச்சுக்கோங்க. என்ன எழுதலாம்? இதுங்க தமிழ்நாடோட ஒன் ஆஃப் தி கிளாசிக்கல் டான்ஸ் இல்லையா? ஒன் ஆஃப் தி கிளாசிக்கல் டான்ஸ். ரைட் சார், இது தமிழ்நாடோட கிளாசிக்கல் டான்ஸ். சொல்ல போனா ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ் இதுதான். ரைட், பரதநாட்டியம் இஸ் ஆக்சுவலி வந்து இந்தியாஸ் ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? கேளுங்க. ஓகே, சாரி கட்டி ஆடுவாங்களா? நம்ம ஜீன்ஸ் போட்டு ஆட முடியாது பரதநாட்டியம். ரைட், தட் இஸ் a thing. ரைட், ஓகே ஃபைன். ரைட், ட்ரெடிஷனல் ட்ரெஸ் இப்படி சொல்லலாம் சார். ரைட், தே பெர்ஃபார்ம் இன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்னு சொல்லலாம். வேற சார் பரதநாட்டியம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இது ஏதாச்சும் வந்து லீவ் நாள் அப்படின்னா காலங்கத்தில் 6 மணிக்கு சன் டிவியில் விஜய் டிவியில் மாறி மாறி பரதநாட்டியம் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது என்ன? இது மார்கழி மாசம் வர இல்லையா? சொல்லவே தேவையில்லை. இந்த பக்கம் மயிலாப்பூர் சைடில் போய் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கும். ரைட், ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வந்து பரதநாட்டியம் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை சார், ஐ டோன்ட் நோ பரதநாட்டியம் வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் நீங்கள் பரதநாட்டியம் பார்க்க தான் செய்வீங்க. ரைட், ஒன்னே அது வந்து கோயில் ஃபங்க்ஷன் இருக்கும். இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம இன்ஸ்டியூட்டோட அந்த 20th இயர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் ஆனது எப்படி சார் பரதநாட்டியம் தான். ரைட், சரி சார், பார்த்து சொல்லுங்க. வேற என்ன சொல்லலாம் பரதநாட்டியத்தை பற்றி? கேளுங்க. மோகன சார், அது லாஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட். ரைட், வேற சூப்பர். ரைட், என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன், அதுவும் கடைசி வரும். ரைட், ஜெனரல் பரதநாட்டியத்தை பத்தி சார் விஷயம் என்ன சார் அப்படின்னா பரதநாட்டியத்தோட ஆரிஜின் என்ன சார் அப்படின்னா தமிழ்நாடு தான். ரைட், சோ இது வந்து எங்க சார் ஆக்சுவலி டெவலப் ஆகுது அப்படின்னா தஞ்சாவூர்ல ஆக்சுவலி டெவலப் ஆகுது. ரைட், யாரோட பீரியட்ல இது ஃபார்மலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம விஜயநகர் மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, குறிப்பா கிருஷ்ணதேவராயர். ரைட், அவரோட காலகட்டத்தில் பயங்கரமா பாப்புலரைஸ் ஆகுது. இதே பரதநாட்டியம் பயங்கர பாப்புலரைஸ் ஆகுது. ரைட், அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி வந்து ஹிஸ்டரி ஆஃப் பரதநாட்டியம். தி ஏர்லியஸ்ட் ரெக்கார்டட் சோர்ஸ் ஆஃப் அபௌட் வந்து பரதநாட்டியம் சார் அப்படின்னா நாட்டிய சாஸ்திரா பை பரதமுனி. இந்த பரதமுனி எங்க சார் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னா பாப்புலர் இதெல்லாம் ரெஃபரன்ஸ்ல சினிமால எங்க சார் நீங்க ஆக்சுவலா பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் படம் 2 வரும் பாத்திருப்பீங்க இல்லையா? தமிழ் படம் 2ல கடைசில கிளைமாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம சிவா ஒரு கேரக்டர் எடுத்து நடிப்பார். ரைட், வந்து இந்த பரதமுனி பரதநாட்டியம் சொல்லிட்டு. ரைட், சோ அதான் சொல்ல ஒண்ணு இல்ல, அங்க அவர் ஆடுறாரு இல்லையா, அந்த பரதநாட்டியத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன? கையெல்லாம் ஒரு மாதிரி சிம்பிள், இந்த வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி சிம்பிள் பண்ணுவார் இல்லையா, தட்ஸ் ஆக்சுவலி கால்ட் முத்ராஸ். ரைட், அபிநயம். ரைட், அது வந்து அப்படியே பரதமுனி ஆக்சுவலா வந்து சொல்லிருப்பார். பரதமுனி எழுதுனது நாட்டிய சாஸ்திரம். ரைட், அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த பரதநாட்டியத்தோட ஏலிஸ்ட் இருக்கு. ரைட், சோ வேற என்ன சொல்லலாம் பரதநாட்டியத்தை பத்தி? இது ஜெனரல் திங். ரைட், வந்து சொல்லலாம். ரைட், அபௌட் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு பாதி பேஜ் ஃபில் பண்ணிடலாம் சார். எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு 2 பேஜ் ஃபில் பண்ணணும். ரைட், என்ன பண்றோம்? எழுதணும், ரெலவெண்ட் எழுதணும், தப்பா மட்டும் எழுதக்கூடாது. சூப்பர். ரைட், காலைல சலங்க கட்டி ஆடுவாங்க. ரைட், ஓகே. அபௌட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா ரைட், ஓகே. ரைட், வந்து அது சலங்கத்துக்கு என்ன ஆங்கிலட். ரைட், ஆங்கிலட் வச்சு ஆக்சுவலா ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட், தமிழ் எழுதுறவங்களுக்கு இது பரவாயில்ல. வேற கேளுங்க. வெரி குட். ரைட், வந்து பயங்கர எக்ஸ்பிரசிவான ஒரு இது சார். ரைட், தொல்காப்பியம் சைட் பண்ணிருக்கு. வெரி குட். ரைட், ஆன்லைன்ல சொல்லிருக்கீங்க தொல்காப்பியம் சைட் பண்ணிருக்கு. ஓகே. ரைட், அண்ட் இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா சார் சிலப்பதிகாரமா? ஓகே, சிலப்பதிகாரம். ஆமா, சிலப்பதிகாரத்துல ஆக்சுவலா நாட்டியத்தை பத்தி ஆக்சுவலா பேசிருப்பாங்க. ரைட், நம்ம மாதவி ஆனதா சொல்லிருப்பாங்க. ரைட், இன்னொன்னு என்ன சொன்னீங்க இப்ப ஒரு பாயிண்ட்? நவரசங்கள் இல்லையா? ரைட் சார், என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ் வெரி வெரி எக்ஸ்பிரசிவ் அப்படின்னு சொல்லலாம் சார். ரைட், சோ எந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னா இந்த டான்சர் வந்து வாயை திறக்க மாட்டாங்க. ரைட், தே வில் பி மிமிக்கிங் த சாங். ரைட், சைடுல ஒருத்தங்க ஆக்சுவலா பாடுவாங்க. அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மிமிக் பண்றது அவங்களோட இதா இருக்கு. ரைட், மிமிக் பண்றது எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இந்த வர சொல்லி கண்ணன் வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா நடிச்சு காட்டுவாங்க இல்லையா? அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். மழை பெய்யுது அப்படின்னா மழை பெய்யுது ஆக்சுவலா கையாலே ஆக்சுவலா காட்டும். எப்படி காட்ட முடியும்? நம்ம மிமிக்ரி பண்ண முடியும் அப்படின்னு மிமிக்ரி பண்ணிட்டு இருக்க முடியும். ரைட், சோ அதுக்கு ஆக்சுவலா மழை வரங்க மாதிரி ஆக்சுவலா காட்டுவாங்க. ரைட், மழை வரப்ப ஆக்சுவலா மயிலாடுது இந்த மாதிரி வந்து பாடல் வரிகள் வருதுன்னா அதை ஆக்சுவலா மென்ஷன் பண்ணணும். அதை வந்து ஆக்ட் பண்ணி காட்டணும். ரைட், அண்ட் வேற என்ன சார் பாத்தீங்க பரதநாட்டியம்? வேற என்ன ஸ்டேஜ்ல வர என்ன பாக்குறீங்க?
முக்கியமா ஒரு ஐட்டம் இல்லாம வந்து அந்த டான்ஸ் எக்ஸாக்ட்லி நடராஜ சிலை ரைட் சார் கன்ஃபார்மா இட் இஸ் பெர்ஃபார்ம் பிஃபோர் த நடராஜ சிலை ரைட் அந்த சிதம்பரம் நடராஜ சிலை இருக்கு இல்லையா அது வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கும் ரைட் சோ தட் இஸ் ஒன் திங் ரைட் வேற அது வந்து ருத்ரதாண்டவம் இல்ல ருத்ரதாண்டவம் வேற இந்த நாட்டியம் எதுங்கிறது அதாவது பார்ட் ஆஃப் ஆக்சுவல் பரதநாட்டியம் பட் இது அதுல வராது ரைட் சோ இங்க அவங்க சொல்லக்கூடிய பரதநாட்டியம் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா கிரேஸ்ஃபுல் ஆடக்கூடிய விஷயம் ரைட் சோ அந்த ருத்ரதாண்டவம் ஆடினாங்க அப்படின்னா உலகம் அழிஞ்சிருக்கும் அர்த்தம் ரைட் சிவன் வந்து கோவத்தில் ஆடுறாரு அப்படின்னா உலகம் காலியா போகுதுன்னு அர்த்தம் ரைட் சோ தட் இஸ் ஒன் திங் வேற வேற சார் சார் பரதநாட்டியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 3 ஆஸ்பெக்ட்ல இருக்கதா சொல்லுவாங்க சார் ரைட் அதன் பேர் வந்து ஆர்ட் டீடைலா பார்ப்போம் ரைட் நிருத்தியா நாட்டக் அண்ட் முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா 3 இது இருக்கும் ரைட் சோ அதனால நிருத்தியா என்ன சார் சாங் இருக்கும் சார் ரைட் நாட்டக்னா இது ஆக்சுவலி கனெக்ட் பண்ணி காட்டுவாங்க ரைட் அபிநயம் மொத்தம் 63 அபிநயங்கள் முத்ராஸ் இருக்கதா சொல்லுவாங்க ரைட் சோ இந்த மாதிரி ஆக்சுவலா 3 ஆஸ்பெக்ட் இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஸ்டார்ட்ஸ் வித் கடவுள் வாழ்த்து ரைட் கடவுள் வாழ்த்து ஆரம்பிக்கும் அண்ட் கடைசியா முடிக்கிறப்ப எதை வச்சு ஆக்சுவலா முடிப்பாங்க அப்படின்னா தில்லானான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும் ரைட் மியூசிக் பயங்கர ஆக்ஷன் ஆக்சுவலா இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணலாம் தட் இஸ் ஆக்சுவலி தில்லானா ரைட் தட் இஸ் அபௌட் டான்ஸ் ரைட் இப்போ வருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல தான் என்ன சார் வரும்னா ரைட் சங்கீத நாடக அகாடமி வரும் ரைட் சங்கீத நாடக அகாடமி ஒரு முக்கியமான ஆக்சுவலா வந்து இது ஃபார் ஆக்சுவலா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் ரைட் சங்கீத நாடக அகாடமி ரைட் வேற என்ன சொல்லலாம் முக்கியமான ஆர்கனைசேஷன் எத்வான்வேல் ஒன்று இருக்கு கலாக்ஷேத்ரா எஸ் ரைட் கலாக்ஷேத்ரா தட் வாஸ் எஸ்டாப்லிஷ்ட் இன் 1944 சார் சங்கீத நாடக அகாடமியோட பல செய்து சார் கலாக்ஷேத்ரா ரைட் அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் ரைட் கவர்மெண்டோட இதுல இருக்கு ரைட் வந்து சப்போர்ட் ஆக்ஷன் இங்க இருக்கு இது ஸ்டார்ட் ருக்மிணி தேவி அருந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒருத்தங்க ரைட் அவங்க ஆக்சுவலா ஆரம்பிச்சது இன்னொரு ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணதுல இருக்கு ரைட் அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லணும் சார் ரைட் யார் சார் இதுல முக்கியமான ஆர்டிஸ்ட் எஸ் பத்மா சுப்ரமணியன் சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க ரைட் ஷீஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டான்சர்ஸ் ரைட் அவங்க ஒருத்தங்க வேற யாருங்க நர்த்தகி நடராஜன் வெரி குட் ரைட் நர்த்தகி நடராஜன் சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க ஆக்சுவலா ஷீஸ் திருநங்கை பட் வந்து அந்த டான்ஸ்ல பயங்கரமா ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணி பாரத ரத்னா அவார்டு வாங்க பாரத ரத்னா பத்மா அவார்ட்ஸ் ஆக்சுவலா வாங்கின ஒரு தான் யார் சார் அப்படின்னா இவங்க ரைட் பாரத ரத்னா பத்மா அவார்ட்ஸ் ஆக்சுவலா வாங்கியிருப்பாங்க ரைட் சோ வந்து நர்த்தகி நடராஜன் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பத்மா சுப்ரமணியம் வேற நம்ம சான்ஸ் இது கிடைக்கல வச்சுக்கோங்க டக்குனு என்ன பண்ணா படத்துக்கு போயிடும் ரைட் படத்துல பெஸ்ட் பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்லுவீங்க எஸ் ஆஃப் கோர்ஸ் கமல் ஆல்சோ பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் சார் பட் ஆனா என்ன சார்னா இஸ் an actor first artist later ரைட் இதுக்காக ஆக்சுவலா வந்து ஆர்டிஸ்ட் இது கத்துக்கிட்டாங்க ரைட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டா இருந்து நடிக்க வந்தவங்க யார் சார் சோபனா ஒருத்தங்க இருப்பாங்க ரைட் தளபதி படத்துல வருவாங்க பாத்துருப்பீங்க இல்லையா இது நான் சொல்றது ரஜினி நடிச்ச தளபதி ரைட் சோ அதுல ஆக்சுவலா வருவாங்க இல்லையா சோபனா ரைட் அவங்க வந்து ஷீஸ் ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம் டான்சர் அதுக்கு அப்புறம் ஷீ பிகேம் an actress ரைட் சோ அதனால நம்ம ஆக்சுவலா சொல்லணும் சார் ரைட் அண்ட் அதான் நீங்க சொல்ற முன்னாடி சொன்னது பால சரஸ்வதி அப்படிங்கிறவங்க ரைட் சோ இதெல்லாம் முக்கியமான ஆக்சுவலா வந்து இது சார் ரைட் தட் இஸ் அபௌட் பரதநாட்டியம் இதுதான் நம்ம 15 மார்க்ல எழுதுறோம் ரைட் சார் நான் சொல்றேன் இதே விஷயத்தை கதக்கா இருந்தாலும் சரி கதகளி இருந்தாலும் சரி மோகினி ஆட்டம் இருந்தாலும் சரி தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணலாம் ரைட் சோ இப்போ ஒண்ணுல மோகினி ஆட்டம் கேக்குறாங்க இதே இதுல மோகினி ஆட்டத்தை பத்தி கேக்குறாங்க என்ன எழுதலாம் கேரளால இதா இருக்குது ரைட் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் ஆக்சுவலா இருக்கும் ரைட் மோகினி ஆட்டம்ல மெயினா வந்து பேர்ல இருக்கு மோகினி ஆட்டம் என்ன சார் யக்ஷிய இது பண்ணி ஆடக்கூடியது ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸ் இதுல இருக்கும் ரைட் ஒன் ஆஃப் கிளாசிக்கல் டான்சஸ் இந்த கிளாசிக்கல் டான்சஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹைலைட் என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் இனிஷியலா ஃபர்ஸ்ட் யாரால சார் ஆடப்பட்டது அப்படின்னா கோயிலுக்குள்ள ஆக்சுவலா வந்து தேவதாசிகள் ஆக்சுவலா ஆடினது ரைட் பரதநாட்டியத்துக்கு இன்னொரு பழைய பேர் இருக்கு சார் இட் இஸ் ஆல்சோ கால்ட் தாசி ஆட்டம் ரைட் தாசி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஒரு பேர் இருக்கு ரைட் காரணம் என்ன தேவதாசிகள் இனிஷியல் ஆடிட்டு இருந்தாங்க ரைட் இந்த தேவதாசிகள் ஆடினது தான் ஃபார்மலைஸ் ஆகி என்ன சார் ஆச்சு அப்படின்னா கேம் டு பி கால்ட் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பேர்ல வந்துச்சு சார் ரைட் இப்படி தான் 15 மார்க்ஸ் எழுதும் ரைட் தெரியாத கொஸ்டின் கூட மேனேஜ் பண்ணலாம் ரைட் தெரிஞ்சது வச்சு அண்ட் தொடர்ந்து வந்து நியூஸ் பேப்பர் பாத்துருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துருந்தீங்கன்னா இதை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும் சோ அதெல்லாம் நம்ம சொல்றது அண்ட் ஸ்பீக்கிங் அபௌட் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டா ஆக்சுவலா ஒரு பில் ஒன்னு இது பண்ணி டேபிள் பண்ணிருக்காங்க பயங்கர இதா இருக்கு தட் இஸ் வந்து கான்ட்ரோவர்ஷியல் இருக்கு என்ன இருக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரைட் வெரி குட் ரைட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சார் இதோட பில் ஆக்சுவலா வந்து இது பண்ணாங்க டேபிள் பண்ணிட்டாங்க ரைட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் சென்ட் செலக்ட் கமிட்டி ரைட் பிஜேபி காரங்க பதிவு போல போல இருக்குது அதான் வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ரைட் அதான் சார் விஷயம் ஏன்னா சென்ட்ரல்ல இருக்கிறவங்க ஓட்டு போடுவான் ரைட் ஸ்டேட் லெவல்ல இருக்கிறவங்க பிஜேபி காரங்க ஆக்சுவலா ஓட்டு போறது யோசிப்பான் ரைட் நாலு பேர் வந்து அங்க வெளிய வரான்னு வச்சுக்கோங்க ரைட் அவனுக்கு வந்து ஆபத்தா இருக்கும் ரைட் சோ தட் இஸ் ஒன் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா ரைட் இப்போ இதுக்காக நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா வந்து பேசிட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் நமக்கு தேவை இல்லையா ரைட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை அஃப்கோர்ஸ் சார் கான்ஸ்டியூஷன் பத்தி எடுத்துறாரு ரைட் எந்த ஆர்டிகல் வருது 368 வருது இல்லையா 368 பாத்துருப்பீங்க மூணு டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்கு சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி 1 ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 ராட்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இருக்கும் சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது நார்மலா சட்டம் பாஸ் பண்ற மாதிரி பாஸ் பண்றது ஸ்பெஷல் மெஜாரிட்டி 1ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா 2/3 மெஜாரிட்டில ஆக்சுவலா பாஸ் பண்றது தாசி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஒரு பேர் இருக்கு ரைட் காரணம் என்ன தேவதாசிகள் இனிஷியல் ஆடிட்டு இருந்தாங்க ரைட் இந்த தேவதாசிகள் ஆடினது தான் ஃபார்மலைஸ் ஆகி என்ன சார் ஆச்சு அப்படின்னா கேம் டு பி கால்ட் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா பேர்ல வந்துச்சு சார் ரைட் இப்படி தான் 15 மார்க்ஸ் எழுதணும் ரைட் தெரியாத கொஸ்டின் கூட மேனேஜ் பண்ணலாம் ரைட் தெரிஞ்சது வச்சு அண்ட் தொடர்ந்து வந்து நீங்க நியூஸ் பேப்பர் பாத்துருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துருந்தீங்கன்னா இதை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும் சோ அதெல்லாம் நம்ம சொல்றது அண்ட் ஸ்பீக்கிங் அபௌட் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டா ஆக்சுவலா ஒரு பில் ஒன்னு இது பண்ணி டேபிள் பண்ணிருக்காங்க பயங்கர இதா இருக்கு தட் இஸ் வந்து கான்ட்ரோவர்ஷியல் இருக்கு என்ன இருக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரைட் வெரி குட் ரைட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சார் இதோட பில் ஆக்சுவலா வந்து இது பண்ணாங்க டேபிள் பண்ணிட்டாங்க ரைட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் சென்ட் செலக்ட் கமிட்டி ரைட் பிஜேபி காரங்க பதிவு போல போல இருக்குது அதான் வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ரைட் அதான் சார் விஷயம் ஏன்னா சென்ட்ரல்ல இருக்கிறவங்க ஓட்டு போடுவான் ரைட் ஸ்டேட் லெவல்ல இருக்கிறவங்க பிஜேபி காரங்க ஆக்சுவலா ஓட்டு போறது யோசிப்பான் ரைட் நாலு பேர் வந்து அங்க வெளிய வரான்னு வச்சுக்கோங்க ரைட் அவனுக்கு வந்து ஆபத்தா இருக்கும் ரைட் சோ தட் இஸ் ஒன் திங் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா ரைட் இப்போ இதுக்காக நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா வந்து பேசிட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் நமக்கு தேவை இல்லையா ரைட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை அஃப்கோர்ஸ் சார் கான்ஸ்டியூஷன் பத்தி எடுத்துறாரு ரைட் எந்த ஆர்டிகல் வருது 368 வருது இல்லையா 368 பாத்துருப்பீங்க மூணு டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்கு சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி 1 ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 ராட்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இருக்கும் சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது நார்மலா சட்டம் பாஸ் பண்ற மாதிரி பாஸ் பண்றது ஸ்பெஷல் மெஜாரிட்டி 1ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா 2/3 மெஜாரிட்டில ஆக்சுவலா பாஸ் பண்றது அண்ட் வந்து ரெண்டாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2ங்கிறது என்னன்னா 50% ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் இல்லையா ரைட் இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எது யூஸ் பண்ணீங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி 1 2 ஸ்டேட்ஸோட அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் சொல்லுது
ஆமா அவங்க சொல்றது என்னன்னா தேவையில்லை அப்படின்றாங்க. பிகாஸ் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சார் இது சம்பந்தப்பட்டது அப்படின்னா டேரக்டா பார்லிமெண்டோட இது சம்பந்தப்பட்டது, அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எலெக்ஷன் வரும். அதனால ஸ்பெஷல் மெஜாரிட்டி டூ தேவையில்லைன்றாங்க. இதுதான் உங்களுக்கு பிலிம்ஸ்ல கொஸ்டின் வரும். ரைட், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது என்ன வேணும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. ரைட், சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூனியன் கவர்மெண்ட் சொல்றது என்னன்னா தேவையில்லைன்றாங்க. ரைட், அஃப்கோர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட், இந்த மசோதா ஆக்சுவலா கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அகைன்ஸ்ட் ஏன் என்ன யாரும் கேஸ் போடவே இல்லை? கேஸ் போட்டுருக்கணும் இல்லையா? இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இவ்வளவு பேசல இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா கேஸ் போட்டுருக்கணும், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கணும். ரைட், ஏன் கேஸ் போடல? எக்ஸாக்ட்லி, மசோதா இருக்கிறப்ப கேஸ் போட முடியாது. மசோதா சட்டமாகும். சட்டமா ஆக்சுவலா நடைமுறைக்கு வரப்ப தான் அது ஆக்சுவலி நீங்க கேஸ் போட முடியும். இந்த ஆர்டிகல் 13 டெஃபினிஷன் ஆஃப் லாஸ்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த லாஸ்ல பில்ஸ்ங்கிறது வராது. ரைட், சோ அதனால எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு ஆர்டர்னு சொல்லிட்டு வரும், லெஜிஸ்லேஷன்ஸ் வரும், அதே மாதிரி வந்து கன்வென்ஷன் வருமே தவிர இந்த இது வந்து பில்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா வராது. பில்ஸ் எனக்கு நடைமுறைக்கு வருதோ அப்ப ஆக்சுவலா கேஸ் போடுவாங்க. ரைட், அப்ப மெயினா அவங்க கேட்கற விஷயம் என்ன சார் இருக்குன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 மூலமா ஏன் ஆக்சுவலா இது கொண்டு வரல அப்படிங்கறத கேட்பாங்க. ரைட், சோ இதுக்கு யூனியன் கவர்மெண்ட் சொல்றது என்ன அப்படின்னா இங்க வந்து சென்டர் ஸ்டேட் சார் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 எப்ப சார் கொண்டு வருவாங்க அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 வரும். ரைட், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2ல கொண்டு வந்த ஒரு முக்கியமான சட்டம் என்ன சார் அப்படின்னா வெரி குட். ரைட், 99 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கமிஷன். ரைட், ஏன்னா டைரக்டா பாதிக்குது, ஹை கோர்ட் சொல்றது வந்து ஆக்சுவலா பாதிக்குது. ரைட், ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் அங்க ஆகல அப்படின்றாங்க. ரைட், நான் எலெக்ஷன் நடத்துறது ஒண்ணா நடத்த போறோம், ஆரம்பத்துல இருந்தப்போ ஒரே நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் சொல்லுது. ரைட், பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட், இந்த மாதிரி தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இதை ஒட்டி நிறைய எடிட்டோரியல் வரும். ரைட், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லா இருக்கும். இது அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க வேணா பாருங்க, அடி சொல்றேன் வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ்ல இத பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கதா செய்யும். ரைட், சோ தட் இஸ் அபௌட் திஸ் ரைட், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்ல நினைச்சேன். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது ரைட் பத்மாவத் பாத்து சரி பரதநாட்டியம் பாத்துறோம் இல்லையா. ரைட், சோ இன்னொரு முக்கியமான இதான கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காசஸ் ஆஃப் பார்ட்டிஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இந்தியா 1947 பிரிஞ்சிச்சு இல்லையா. ரைட், சோ அப்ப வந்து அதுக்கான காரணங்கள் என்ன, அதனால இந்தியாவுக்கான இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட இம்பாக்ட் என்ன, இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட், சார் இதுல ஓவராலா இவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு டேஞ்சர், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ரைட், மார்க்லெஸ் மினிட் ஆன் எஜுகேஷன் கொஞ்சம் ரிஸ்க். ரைட், வந்து ரிஸ்க் இருக்குது பிகாஸ் நமக்கு பாதி தெரியும் பாதி தெரியாது அந்த மாதிரி இருக்கும். ரைட், சோ இந்த மீதி இருக்கக்கூடிய 3 கொஸ்டின் எழுத முடியும். ரைட், ரோல் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா விடுதலை இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பர்சன்ஸ் வந்து நம்ம பாப்போம் அடுத்து காங்கிரஸ் ஃபார்மேஷன் அப்ப உங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன, சுதேஷ் மூவ்மெண்ட்ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நான் கோபரேஷன் மூவ்மெண்ட்ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, சிவில் டிசபிலின்ஸ்ல என்ன கான்ட்ரிபியூஷன், குடிநீர் மூவ்மெண்ட்ல என்ன கான்ட்ரிபியூஷன், இதுதான் இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட், சோ அந்த மாதிரி ஆக்சுவலா கொண்டு போகணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1850 சென்டர் ஓட்ல நம்ம காஸ்ட் கோர்சஸ் சொல்லிட்டு பார்த்தா இல்லையா, அதே விஷயம் தான் இங்க வேலை சுப்பாக்கி வச்சுக்கோ, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ரைட், கேரியர் ஆஃப் காந்தி அது நமக்கு பிரச்சனை இல்ல. பத்மாவத் கொஞ்சம் ரிஸ்க் அவாய்ட் பண்ணிடணும். ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் நாட் a political party, அதை நம்ம எழுதலாம். பரதநாட்டியத்தை பத்தி எழுதலாம், காஸ்ட் ஆஃப் பார்ட்டிஷன் அண்ட் இம்பாக்ட் பத்தி எழுதலாம். ரைட், ஓவராலா கேட்கக்கூடிய 10 கொஸ்டின்ல நமக்கு 7 கொஸ்டின் பார்த்தோனே எழுதுற மாதிரி இருக்கு சார். ரைட், சோ இதுல இருக்கக்கூடிய 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் பாதி தெரியும் பாதி தெரியாம இருக்கும். ரைட், மீதி இருக்கக்கூடிய 2 கொஸ்டின் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ரைட், இப்போ நீங்க மெயின்ஸ் பொறுத்தவரை என்ன சொன்னா எந்த கொஸ்டின் எடுக்கணும் எந்த கொஸ்டின் எடுக்க கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஒரு கொஸ்டின் தொட்டுட்டீங்கன்னா வேஸ்ட். ரைட், டைம் பயங்கரமா வேஸ்ட் ஆகும். சோ அதனால என்ன சொல்லுவோம்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பாதி தான் தெரியுது அப்படினா அது ஒன்னு பண்ணலாம். இப்போ நம்ம ஒன்னு பண்ணலையா பரதநாட்டியத்துக்கு ஒன்னு பண்ணலையா, இதுக்கு பதிலா என்ன பிரெயின் ஸ்டார்மிங் அப்படினா மைண்ட் மேப்ஸ் மாதிரி போடலாம் இல்லையா, டக்கு பின்னாடி ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்னு இருக்கும். ரைட், அது எடுத்து போடுங்க. ஒரு 2 கொஸ்டின் இருக்கு, 2 கொஸ்டின் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்றதுக்கு டக் டக் ஆக்சுவலா நான் போட கொஞ்சம் நீ தரம் போடல ஓரளவு புரியுற மாதிரி போட்டுருப்பேன். ரைட், அந்த அளவுக்கு நீங்க புரியுற மாதிரி போடணும்ல உங்க பிரெயின் ஆக்சுவலா வேலை பார்த்தா போதும். இதெல்லாம் பாயிண்ட்ல இருக்கு 10 பாயிண்ட் வருதா 10 பாயிண்ட் வந்து நம்ம எழுதுங்க, இல்ல எழுத கூடாது. ரைட், மத்தது இன்னொன்னு பாருங்க அதுல வந்து ஒரு 5 பாயிண்ட் அப்ப 10 பாயிண்ட் இருக்குது எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் ஆக்சுவலா போயிடும். இப்படி தான் தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ரைட், நெக்ஸ்ட் ஆக்சுவலா பாருங்க மத்ததெல்லாம் வந்து சோஷியல் இஷ்யூஸ் எதிக்ஸ் நம்ம ஜெனரலா பார்த்துட்டு போறோம். ரைட், சோ சோஷியல் இஷ்யூஸ்ல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 73rd amendment and its effectives. சார் 73rd amendment பத்தி கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் என்ன ஒரு 6 1 3ல தொடர்ந்து ஆக்சுவலா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல இருந்து. ரைட், 73rd amendment பத்தி எஃபெக்டிவ்னஸ் பத்தி கேட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து பாருங்க கடைசில வந்து 73rd amendmentல women empowerment எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதே கொஸ்டின் பாலிட்டில கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி ல கேட்டிருக்காங்க. ரைட், சோ இன்னொரு கொஸ்டின் பாருங்க child abuse impact and measures to prevent impact of globalization and right education. ரைட், அனைவருக்கும் கல்வி உரிமையில உலகளாவிய இதோட வந்து உலகமயமாதலோட வந்து இம்பாக்ட் என்னது கேட்டிருக்காங்க. and importance of prenatal and postnatal care. எஸ் சார் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமா ஆக்சுவலா இப்ப ரீசன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் மட்டுமே நிறைய இருக்கு. ரைட், கடைசி நீங்க வந்து அந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம் சொல்லிட்டு இல்லையா, it got a new award recently. ரைட், ரீசன்ட்டா வந்து 2024 யூன் அவார்ட் ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. ரைட், அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. prenatal care என்ன postnatal care என்ன. prenatal care என்னன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் வச்சிருக்கு, பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கீம்ஸ் வச்சிருக்கு. ரைட், அப்படின்னு சொல்லிருக்காங்க. சார் கன்சீவ் ஆனதுல இருந்து 18000 ரூபாய் முத்துலட்சுமி ரெட்டி மெடிக்கல் ஸ்கீம் சொல்லிட்டு ஆக்சுவலா கொடுக்குறாங்க. அதை வந்து 18000 ரூபாய் 3 இன்ஸ்டால்மென்ட் ஆக்சுவலா கொடுத்து போறோம். இது ஸ்டேட் சென்ட்ரல் இதே மாதிரி வச்சிருக்காங்க. ரைட், சென்ட்ரல் இதே மாதிரி ஆக்சுவலா பிரதம மந்திரி மாத்ருத்வ வந்த யோஜனா நினைக்கிறேன் பேர் வாயில் நுழையல. ரைட், சோ அந்த ஸ்கீம் இதே மாதிரி என்ன சார்னா அவனும் அதே மாதிரி விஷயத்தை செய்யணும். ரைட், சஞ்சீவனி ஸ்கீம் சொல்லிருக்கு. ரைட், இதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் பாத்தீங்கன்னா பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா இது கொடுப்பாங்க. சொல்ற அந்த கிட்ட மாதிரி அம்மா கிட்ட ஹெல்த் கிட்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ரைட், பிறந்த குழந்தைகளுக்கு அந்த பெட்டக மாதிரி இருக்கும் சார், குழந்தைகளுக்கான பெட்டக மாதிரி இருக்கும். ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் இருக்கு. ரைட், சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவுல மைனாரிட்டி சிறுபான்மையினர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எழுதுங்க அப்படின்றாங்க. என்ன சார் ஆக்சுவலா வந்து மைனாரிட்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க இந்தியாவுல, அதனால ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மணிப்பூர் மட்டுமா எதுங்க ரீசெண்டா பங்களாதேஷ்ல ஆக்சுவலா ஹிந்துக்கள் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா. ரைட், அப்ப அதை பேஸ் பண்ணி சம்திங் இங்க ஒரு எடிட்டோரியல் ஒன்று பார்த்தேன். ரைட், இந்தியால இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. ரைட், சார் இந்தியால இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைனா எக்காரணத்துக்கு கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் ஸ்டாண்ட் பண்ண எடுத்துக்க கூடாது. ரைட், சோ கவர்மெண்ட் ஃபேவரபிளா தான் இருக்கணும். அதே சமயத்துல வந்து மக்களுக்கு என்ன செய்றாங்க அந்த விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லணும். ஏன்னா நாளை பின்ன அரசியல் ஆக போற நீங்க கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்க கூடாது, அதுக்காக சொல்றது. ரைட், நெக்ஸ்ட் 15 மார்க்ஸ்ல பாருங்க ரோல் ஆஃப் ரூரல் ஸ்டார்ட்ஸ் இன் இன்க்ளூசிவ் growth சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட், சோ ரூரல் ஸ்டார்ட்ஸ் வந்து ஒரு ஆல்ரெடி அட்லீஸ்ட் ஒரு 7 டேட்டாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி ஆக்சுவலா வந்து இன்க்ளூசிவ் growth ஆக்சுவலா இது பண்ணுது அப்படிங்கறது சொல்லணும். இன்க்ளூசிவ் growth என்ன அனைவருக்குமான வளர்ச்சி. ரைட், அதாவது அனைவருக்கான வளர்ச்சி அப்படினா இளைஞரோட வளர்ச்சி இருக்கணும், சிறுபான்மையோட வளர்ச்சி இருக்கணும், ஸ்கெடியூல் ரைட்ஸ் இருக்கணும், womenோட ஆக்சுவலா வளர்ச்சி இருக்கணும், டிசேபிள்டோட வளர்ச்சி இருக்கணும். இந்த 5 விஷயத்துக்கு ஏதாவது ஸ்டார்ட்ஸ் சொல்லணும்னு பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சு அதை நம்ம எழுதணும், அவ்வளவுதான் விஷயம். ரைட், நெக்ஸ்ட் வந்து பாருங்க வயலன்ஸ் இன் இந்தியா காசஸ் இம்பாக்ட் அண்ட் மெஷர்ஸ் டு. எஸ் சார், இந்த மாதிரி சோஷியாலஜி क्वेश्चन சார் ஆக்சுவலா எடுப்பார், பட் இப்போ இருந்தாலும் சொல்றேன் சோஷியாலஜி क्वेश्चंस மேக்ஸிமம் இந்த சோஷியாலஜிக்கல் டர்ம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ரைட், சோ இந்த இதா இருக்கட்டும் வயலன்ஸ் இந்தியா இருக்கட்டும் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் இந்தியா இருக்கட்டும், இது ரெண்டுமே ஆக்சுவலா சோஷியாலஜி வரக்கூடிய பேஸ் क्वेश्चन. ரைட், சோ அதுல இருக்கக்கூடிய தியரிஸ் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணி ஆகும். ரைட், அடுத்து பாருங்க சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. எஸ், நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி ஆக்சுவலா பார்க்கறப்ப ஆஃப்டர் 1947 அப்புறம் ரைட் தமிழ்நாடுல என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறப்ப அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரும். ரைட், இந்த क्वेश्चन எப்படின்னா ரெண்டு ஆஸ்பெக்ட்ல கொண்டு போலாம் சார். ஒன்னு எப்படி சார் கொண்டு போலாம் அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி கோ இட்
chronologically வந்து எடுத்து போய் தட் இஸ் வந்து இப்ப இவரோட பீரியட்ல தட் இஸ் வந்து காமராஜரோட பீரியட்ல என்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு, அண்ணாதுரையோட பீரியட்ல என்ன இருந்துச்சு, கலைஞர் பீரியட்ல என்ன இருந்துச்சு, எம்ஜிஆர் பீரியட்ல என்ன இருந்துச்சு, ஜெயலலிதா பீரியட்ல என்ன இருந்துச்சு, இபிஎஸ் பீரியட்ல என்ன இருந்துச்சு, எம்கேஎஸ் பீரியட்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 6 ஆஸ்பெக்ட் சொல்லலாம். இல்லையா டிபார்ட்மெண்ட் வைஸ் போயிடலாம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸ்ல இருக்கு, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்ஷன் போலாம். அதுதான் கேக்குற क्वेश्चन ரைட். அண்ட் கடைசி பாருங்க ரோல் ஆஃப் தமிழ்நாடு ரோல் ஆஃப் வந்து 73rd in women empowerment சொல்லி கேட்டிருக்காங்க. சார் 73rd women என்னது? பஞ்சாயத்து ராஜ் ரைட். women empowerment இது எப்படி ஆக்சுவலா வந்து இது பண்ணுது? 1/3 ரிசர்வேஷன் ஆக்சுவலா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்ன்றாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை % ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? 50% ஆக்சுவலா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ரைட். வேற என்ன இருக்கு சார்? எஸ் சார் தெரிஞ்ச क्वेश्चन சார். இப்போ தொட்டா என்ன வந்துருதுங்களா ரைட். இப்போ என்னன்னா இந்த மாதிரி क्वेश्चन சார் ரிஸ்க். நீ எல்லாத்தையும் கூட எழுதிடலாம். நீங்க சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெரரிசம் கூட எழுதலாம், கதை எடுக்கலாம். இதெல்லாம் தொட்டாலே ரிஸ்க் ரைட். அவ என்ன கேக்குறான்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் மூலமா எப்படி ஆக்சுவலா பெண்கள் முன்னேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேக்குறாங்க. எப்படி சார்? ஆஃப் கோர்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. வேற கிராம சபா ஒன்று இருக்குல்ல, கிராம சபா ஆக்சுவலா பெண்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா, அது ஒன்று. 3 tier கவர்மெண்ட் சொல்றோம். அந்த 3 tier கவர்மெண்ட்ல எல்லா இதுலயும் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும். தட் இஸ் மஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் ஆடிட்டிங் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ரைட். சோ இந்த என்ன வச்சுக்கோங்க, கிராம சபா முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த இதை கொண்டு வருவாங்க, ஃபண்ட் ஆக்ஷன் கொண்டு வருவாங்க. அந்த ஃபண்ட் எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவங்க ஆடிட் பண்றதுக்கான ஆக்ஷன் வசதிகள் இருக்கு ரைட். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் சொல்லலாம் ரைட். இப்போ எனக்கு வந்து டாப் ஆஃப் த மைண்ட் ஒரு 3 நாள் தான் தோணுது ரைட். இதை பத்தி எழுதணும்னா இதை பத்தி தனியாக ஆக்ஷன் எடுத்தோம்னா எழுதுறது நமக்கு நிறைய ஆக்ஷன் கிடைக்கும் ரைட். இதுல நம்ம குவாலிட்டி ஆஸ்பெக்ட் எழுதக்கூடாது. இங்க வந்து நம்ம ஆர்டிகல் 43 கிராம சபா தேவையில்லை ரைட். அவன் கேட்கல. அவன் கேட்கறது என்ன சோஷியல் ஆஸ்பெக்ட் கேட்கலாம் ரைட். அப்ப என்னன்னா உமனோட எம்பவர்மெண்ட் பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பொலிட்டிகல் ரெப்ரசன்டேஷன் பொலிட்டிகல் ரெப்ரசன்டேஷனால போன பெண்கள் ஆக்சுவலா படிக்க போறாங்க, வேலைக்கு போறதுனால வந்து வேலை கிடைக்குது ரைட். வேலைக்கு வந்து கிடைச்சதுனால ஃபேமிலி இதாகுது. இது மூலமா வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த ஓவரால் ஃபர்டிலிட்டி ரேட் ஓரளவுக்கு ஆக்சுவலா கம்மியா இருக்கு ரைட். முன்னாடி ஆக்சுவலா பெண்கள் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒரு 6-7 குழந்தைகளை பெற்று இருப்பாங்க இல்லையா. இந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா ஓவரால் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியா இருக்கு. நிறைய ஆக்சுவலா பெண்களுக்கு பொலிட்டிகல் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலா கிடைக்குது ரைட். இந்தியா லெவல்ல பார்லிமெண்ட்ல இத்தனை பெண்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுல இத்தனை பெண்கள் இருக்காங்க, இது எல்லாத்தையும் சொல்லணும் ரைட். அதுதான் வந்து பார்த்தா ரோல் ஆஃப் 73rd women empowerment பஞ்சாயத்து ராஜ் இதனால எந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறாங்க யோசிச்சீங்கன்னா நிறைய கதை வரும் ரைட். கதையை ஃபார்மலைஸ் பண்ணி எழுதுறீங்க அதுதான் விஷயம் ரைட். அது ஏன் எழுதுறா சோஷியல் நல்லா இருப்பாங்க ரைட். நெக்ஸ்ட் பாருங்க எத்திக்ஸ் ரீசெண்டா ஆட் பண்ண டாபிக் ரைட். அத கேட்டிருக்கிறது என்ன சார், பாராமீட்டர்ஸ் எவாலுவேட் சிட்டிசன் சார்ட்டர் எவாலுவேட் பண்றதுக்கான பாராமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, அளவுகோல்களை கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் அபௌட் தி கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் பப்ளிக் அஃபீஷியல்ஸ் அதை பத்தி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திருக்குறள்ல ஒரு क्वेश्चन வந்து சார் யூசுவலா ரைட். இதுல क्वेश्चन என்ன சார் கேட்டிருக்காங்க, செங்கோன்மை தட் இஸ் வந்து அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க ரைட். அப்ப அதல கூடிய 10 குறள் தெரியணும். 10 குறள்னா அது என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியும் ரைட். எக்ஸாக்ட்டா அந்த குறளை நம்ம எழுதி வைக்கணும்ங்கிறது கிடையாது சார். திருவள்ளுவர் சொன்னதா சொல்லி அந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம் ரைட். சார் நம்ம சொல்றதுக்கு ஆக்சுவலா கண்டென்ட் கிடைக்கலையா, படத்துக்கு போயிருங்க ரைட். படத்துல சமுத்திரக்கனி என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு பாருங்க ரைட். செங்கோன்மை ஒரு அரசு எப்படி இருக்கணும், அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு சொல்றத அப்படியே வச்சு வள்ளுவர் சொல்வது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா எழுதணும் ரைட். இதே செங்கோன்மையில தான் சொல்றாங்க கிடையாது, மற்ற அதிகாரத்தை சொல்வது என்னவென்றால் எது நீங்க மென்ஷன் பண்ண கூடாது. அப்படி சொல்லணும். நீங்க சுத்தி வளைக்கணும். எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன முறுக்கு புரிஞ்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா மார்க் வரதான் போகுது ரைட். ஏன்னா இதுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஆன்சர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரைட். நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். அது எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க மத்தவங்க கம்பேர் பண்றப்ப நீங்க ஓரளவுக்கு பெட்டரா கதை எடுத்தீங்கன்னா அவங்க கதை எழுதி போறோம். பெட்டரா கதை எடுத்தா உங்களுக்கு மார்க் வரும் ரைட். நெக்ஸ்ட் பாருங்க 15 மார்க்ல ரைட் எஸ்ஏ ஆன் மாரல் அண்ட் பொலிட்டிகல் ஆட்டிட்யூட் சொல்லி கேட்டிருக்காங்க ரைட். அது என்னன்னா இந்த இதுக்கு சிந்தனை ரைட் தத்துவத்துல வந்து இந்த மாரல் ஆஸ் வெல் பொலிட்டிகல் ஆட்டிட்யூட் பத்தி கேட்டிருக்காங்க ரைட். எந்த அளவுக்கு ஆக்சுவலா நீங்க கரெக்ட்டா இருக்கணும், எத்திக்கலா எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கணும், பொலிட்டிகல் எந்த அளவுக்கு இதா இருக்கணும் சொல்லி கேட்டிருக்காங்க ரைட். வாட் ஆர் தி கோட்ஸ் மென்ஷன் ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ் செகண்ட் இயர் ரிப்போர்ட் அது கேஸ் ரிப்போர்ட் தெரியும், அதை பத்தி கேட்டிருக்காங்க ரைட். பட்லர்ஸ் கான்செப்ட் இன்ட்யூஷனிசம் சொல்லிட்டு கோர் கான்செப்ட் கேட்டிருக்காங்க ரைட். இதுதான் இங்க கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन சார் ரைட். யூசுவலா நமக்கு GS2 ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா எவ்வளவு சார் ஆக்சுவலா மார்க் வரும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இது சார் தட் இஸ் வந்து ஆக்சுவலா ஒரு 170 இருந்து 180 பக்கம் எடுத்துவாங்க ரைட். டாப்பர்ஸ் வந்து அதையும் தாண்டி எடுப்பாங்க. 200 எடுக்கிற ஆட்கள் நம்ம பாத்துறோம் ரைட். சோ ஏன் சார் போன வாரம் அவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்னா இந்த எத்திக்ஸ் போர்ஷன் முன்னாடி என்ன சார் இருந்துச்சு அப்படின்னா மேத்ஸ் இருந்துச்சு ரைட். மேத்ஸ்ல அப்படியே 50 எடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க சார். சும்மா அது பேசிக் கான்செப்ட் தான் இருக்கும். அதை கரெக்ட்டா கிராக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஆக்சுவலா நம்ம 50 எடுத்துடலாம். ஹிஸ்டரி சோஷியல் இஷ்யூஸ்ல ஓரளவுக்கு கதை எடுத்துடலாம். ஹிஸ்டரி கொஞ்சம் தெரிஞ்சா மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ அடிச்சு சொல்றேன் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 170 180 வாய்ப்பு கிடையாது ரைட். 160 வரும். எனக்கு ஆவரேஜா நான் சொல்றது ஓவரால் நான் டாப் மார்க் சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜா 140 இருந்து 160 எடுத்தாலே இந்த பேப்பர் 2ல வந்து அது பெரிய ஒரு விஷயமா இருக்கு ரைட். காரணம் என்ன, எத்திக்ஸ் வந்ததனால ரைட். எத்திக்ஸ் வந்ததனால வரக்கூடிய மார்க் அப்படியே சரிபாதியா குறைஞ்சிருச்சு. 50 வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இது ஓவரால் எவ்வளவு சார் கிடைக்கும், 25 தான் கிடைக்கும் ரைட். கதை அடிக்க தெரியல அதுவும் முடிஞ்சு ரைட். இப்போ எப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் இதை பொறுத்தவரை நமக்கு நிறைய கதைகள் எழுதலாம் சார் ரைட். இதெல்லாம் வந்து நிறைய சைட் பண்ணிடலாம். தமிழுக்கு இது வந்து எப்படி நமக்கு போய் சேருங்கிறது தெரியல. யோசிச்சு பாருங்க எஸ்என் மாரல் பொலிட்டிகல் ஆட்டிட்யூட் அப்படின்னா இது எனக்கு தமிழ்ல இது என்னன்னு தெரியல ரைட். இந்த ஆட்டிட்யூட்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, ஆட்டிட்யூடுக்கான தமிழ் வார்த்தையே தெரியல. யாருக்கு தெரியுங்களா ஆட்டிட்யூட் என்ன தமிழ்ல? திமிரு காட்டுறது கிடையாது, அது கிடையாது ரைட். ஆட்டிட்யூட் என்ன சார், மனோபாவம் சொல்லலாம் ரைட். பிஹேவியர் இதெல்லாம் மனோபாவம் பாருங்க ஆட்டிட்யூட்ங்கிற அளவுக்கு கரெக்ட்டா ஒரு மீனிங் வருதுன்னு சொல்லி தெரியல. இந்த பிரச்சனை டிரான்ஸ்லேஷன் ஆக்சுவலா இருக்கு ரைட். சோ அப்ப தமிழ்ல இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனை தான் ரைட். அந்த திருவள்ளுவர் அதிகாரத்தை தாண்டி மீதி இருக்கிறது கொஞ்சம் ஆக்சுவலா பிரச்சனை. அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும் ரைட். சோ தட் இஸ் அபௌட் ஆக்சுவலா நம்மளுடைய GS2 சார் ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எழுதக்கூடாது ரைட். இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுதணும், தமிழ்ல மட்டும் தான் எழுதணும் ரைட். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது எப்ப ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் எப்ப சார் அப்படின்னா அந்த GS3 ல தமிழ் போர்ஷன் இருக்குல்ல, தமிழ் சொசைட்டி இருக்கு இல்லையா, நீங்க ஓவரால் இங்கிலீஷ் எழுதி அந்த பார்ட் மட்டும் நினைச்சா தமிழ் எழுதலாம் ரைட். அது ஒண்ணு மட்டும் எக்ஸெப்ஷன் தவிர மத்தபடி இங்கிலீஷ் ஆரம்பிச்சா இங்கிலீஷ் மட்டும் தான் எழுதணும், தமிழ்ல தான் தமிழ் மட்டும் தான் எழுதணும் ரைட். கொடுத்த தமிழ கொண்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க கரெக்ட்டா சார் எழுதிங்க முடிஞ்சு ரைட். ஒரு பேப்பர் இன்வாலிடேட் ரைட். சோ தட் இஸ் தி திங் சார் ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஆன்லைன்ல ஏதாவது இருக்கா? ஃபைன். இன் வாட் வே தி பில் அஃபெக்ட்ஸ் ஸ்டேட் அனானமஸ் சார் பட் as an outline it seems efficient இல்லையே சார். இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் பத்தி பாலிட்டிக்ஸ் டீடைல் எடுப்பார் ரைட். நீங்க அங்க இது பண்ணீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சார் வருவார் இல்லையா, அப்பா ஒரு டீடைல் எடுப்பார். இப்போ நான் உள்ள போனா என்ன பிரச்சனை வந்து சொல்றேன் 1 நேஷன் ஜெனரலா மட்டும் சொல்றேன். 1 நேஷன் 1 எலெக்ஷன்ல என்ன சார் பிரச்சனைனா ஸ்டேட்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கம்மியாகி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்துரும் ரைட். இப்போ 2026 எலெக்ஷன் வந்து வச்சுக்கோங்க ரைட். இப்போ எதை வந்து முன் வச்சு இவங்க இது பண்ணுவாங்க தட் இஸ் வந்து இந்த பொலிட்டிகல் டிபேட் நடக்கும். டிஎம்கே நிக்குது, அவங்களோட அலையன்ஸோட ஸ்ட்ராங்கா நிக்குது. ஆப்போசிட்ல ஒரு விஜயலாம் வரான்னு வச்சுக்கோங்க, விஜய் வராரு, அதிமுக இருக்காங்க ரைட். அடுத்து மத்தவங்க இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க அப்படின்னா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ல முடியல. இல்ல என்ன வந்து மெயின் டிபேட்டா இருக்கும் உங்களுக்கு எதுங்க? இல்ல நான் சொல்றது என்ன 2026 ல எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ரைட். இந்த 1 நேஷன் எலெக்ஷன் விட்டுருங்க ரைட். இப்போ என்ன மெயின் டாபிக்கா இருக்கும் இதை வச்சு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இல்லையா. இப்போ 2011 வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து முக்கியமான காரணம் 2G நீங்க நினைப்பீங்க, அது கிடையாது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருந்துச்சு, பவர் கட் இருந்துச்சு இல்லையா. பவர் கட் படு மோசமா இருக்கும், 8 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்கும். அதை தான் மெயினா வச்சாங்க ரைட். இந்த இது உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்போ ஜெயலலிதா வந்து பயங்கரமா பவருக்கு வந்தாங்க ரைட். சோ அதே மாதிரி தான் வந்து ஒரு வாட்டி ஆக்சுவலா இது ஒரு மெயின் இஷ்யூ ஒன்று இருக்கும் ரைட். இப்போ எந்த இஷ்யூ முன்னாடி சொல்லுங்க 2026 ல பாருங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் அவ்வளவுதான் ரைட். இப்போ என்ன வந்து டெப்டி சிஎம் ஆக்குறீங்களே இது கரெக்ட்டா கேட்பாங்க இல்லையா. இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன்னா எதை வச்சு நீங்க பண்ணுவீங்க?
இதை எடுத்து வர முடியுமா? முடியாது. ரைட். இப்போ என்ன ஒண்ணா அப்ப நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது முன்னாடி வந்துரும். ரைட். அப்ப ஸ்டேட்டோட ஆட்டோனமி வந்து பயங்கரமா பாதிக்கப்படும். ரைட். இன்னொன்னு என்னன்னா இப்போ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆட்சி நடுவுல கவுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் இப்போ 2025 டிஎம்கே ஆட்சி வந்து முடிஞ்சு ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட். எவ்வளவு வருஷம் ரூல் பண்ணுவாங்க? ஃப்ரெஷ் 5 இயர்ஸ். ரைட். அப்ப ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறம் 5 இயர்ஸ். ஆனா 1 நேஷன் 1 எலெக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல்ல அந்த 5 வருஷம் தொடருமா. நடுவுல ஆட்சி வந்து கலச்சிட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் தான் வரணுமா. அவங்க நான் சென்ட்ரல்ல ஃப்ரெஷ் ஆக்சுவலா வரணும் அப்படினா இது போங்க இல்ல. ரைட். அதனால யூனியனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதா இருக்குது. நீங்க ஸ்டேட் லெவல்ல இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி மாறிடுச்சு. ஒரு சைடு வந்து அந்த இது மாதிரி மேயர் எலெக்ஷன் மாதிரி ஆக்சுவலா மாறிடுச்சு. இதுனா அதுவே நடத்தாம இருக்காங்க. மேயர் எலெக்ஷன் மாதிரி ஆக்சுவலா மாறிடுச்சு. ரைட். சோ அப்படி ஆக்சுவலா மாறதுங்கிறது நமக்கு இதா இருக்கு. ரைட். பவர் ஆஃப் வந்து ஸ்டேட்ஸ் will be actually வந்து இட் இஸ் அண்டர்மைன் சார். அகைன் இத பத்தின டீடைலா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்கல்டியும் பாலிட்டி ஃபேக்கல்டி ஆக்சுவலா எடுப்பாங்க. ரைட். ஃபைன் சார். சோ தட் இஸ் தி திங். சோ வேற எதுவும் டவுட்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுல தட் இஸ் வந்து அந்த சிலபஸ் மற்றும் வந்து இந்த இதுல. ரைட். சோ இன்னைக்கு வி ஆக்சுவலா வந்து கண்டினியூ வித் டாபிக்ஸ். ரைட். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூ ஆர் சீயிங் அபௌட் திஸ் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மென்ட் பார்த்திருந்தோம் இல்லையா? ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மென்ட்ல ஐ திங்க் வந்து பெரிய டாபிக் ஆரம்பிச்சோம். பட் இன்ன வரைக்கும் ஆக்சுவலா வந்து அது முடியல. ரைட். சோ இன்னைக்கு அந்த டாபிக்கை முடிச்சிரோம் சார். ரைட். சோ ரைட். சோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட். எஸ் சார் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட் பத்தி ஆக்சுவலா நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிகாஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க இது நமக்கு மெயின்ஸ் क्वेश्चनவே ஆக்சுவலா கேட்டிருக்காங்க. ரைட். சோ மெயின்ஸ் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிலிம்ஸ்ல क्वेश्चन கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ரைட். காரணம் என்ன சார்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட் கேட்டதுக்கு ஒரு பர்టిక్యులர் ரீசன் இருக்கு. ரைட். சார் இது உருவாக்கப்பட்ட வருஷம் 1925. அதாவது இது என்ன சார் this is the 100th year of creation of self respect movement. ரைட். மத்த பேட்சஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருப்பேன். ரைட். அதாவது வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ்ல குரூப் 2 மெயின்ஸ்ல கண்டிப்பா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட் பத்தியோ இல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பத்தி இல்ல ஆர்எஸ்எஸ் பத்தி கேட்கறது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். காரணம் அது எல்லாமே they are actually celebrating the 100th year. ரைட். இதே வருஷம் தான் 1925ல மூணு முக்கியமான ஐடியாலஜிகள் இது ஆரம்பிக்கப்பட்டது. ரைட். ஒன்னு என்ன சார் அப்படினா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட், இன்னொன்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியாக்குள்ள அண்ட் மூணாவது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். மூணுமே ஆக்சுவலா ஆரம்பிக்கப்பட்டது சார். ரைட். அப்படி ஆரம்பிச்சது அந்த சுயமரியாதை இயக்கம். ரைட். அது ஆரம்பிச்சவர் யார்? ஆஃப் கோர்ஸ் பெரியார் அவர். ரைட். சார் இப்போ என்ன வெச்சுக்கோங்க பெரியார் பத்தி நமக்கு நிறைய ஆக்சுவலா கான்வர்சேஷன் இருக்கும். ரைட். சோ பெரியார் வந்து பாத்தீங்கன்னா யாருங்கிறது நமக்கு ஆக்சுவலா தெரியணும். ரைட். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி சுத்தி இருக்கக்கூடிய மித்ஸ் பத்தி நம்ம ஆக்சுவலா உடைச்சோம். ரைட். சோ ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் பத்தி நிறைய அவதூறுகள் இருக்கும். ரைட். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு ஆக்சுவலா தேவை. ரைட். சோ இப்போ அதை பத்தி நம்ம ஆக்சுவலா பார்க்க போறோம். பெரியார் யார் அப்படிங்கறத ஆக்சுவலா பார்க்க போறோம். ரைட். சரி இப்போ பெரியார் மேல வந்த முக்கியமான கிரிட்டிசிசம் என்ன? ஃபர்ஸ்ட் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அது என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் அவரோட பாசிட்டிவ்ஸ் போவோம். ரைட். அவர்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கிரிட்டிசிசம் என்ன சார்? ரைட். அவரோட செகண்ட் மேரேஜ் இல்லையா? அதுதான் எல்லா இதையும் சொல்லுவாங்க. ரைட். எல்லா இதையும் சொல்ற ஒரே ஒரு இது என்ன சார்னா இந்த செகண்ட் மேரேஜ் தான். ரைட். இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டாலுமே அது சொல்றேன். ரைட். அது என்ன சொல்றேன். ரைட். விளக்கம் என்ன கொடுத்தாலும் சரி அது படிப்பறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரைட். தெரியாதவங்க திருப்பி அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. வேற எக்ஸாக்ட்லி ஏத்திசம் சார் இது வரைக்கும் யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை எடுத்தார் சார். ரைட். இது வரைக்கும் ஆக்சுவலா வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ரிஃபார்மர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது எடுக்கல. ஏன்னா இந்த தரிசனத்துல வந்து இந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கவே இல்லை. அவர் எடுத்த முதல் யாசனம் பெரியார் தான். ரைட். நம்ம மேல இருக்கக்கூடிய கான்ட்ரோவர்சி என்ன சார் அப்படின்னா ஒரு தெலுங்கு ஆள் சார் அப்படின்னா சரி ரைட் வரேன். ரைட். இது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ரைட். இதை சொல்லுங்க தமிழ் தெலுங்கு சொல்கிறாங்க தெரியல. பட் அகைன் இது உங்களோட கருத்துக்கள் இருக்கிறது கிடையாது. நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம கொடுத்துருவோம். வேற அது நல்ல விஷயம் தானே. அதில் என்ன வருது? அதான் பெண் உரிமை. அவர் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு பிடிச்சிருந்தா ஆக்சுவலாக போட்டுக்க. ரைட். பிடிக்காம போடாது அப்படின்னு இருப்பார். பரதாக கேஸ் பேசியிருப்பார். ரைட். அஃப்கோர்ஸ் அது பாசிட்டிவ் தான். வேற எஸ் தமிழ் காட்டு மராடி மொழின்னு சொல்லியிருப்பார். ரைட். சார் தமிழ ரைட் ரஃபியன் லாங்குவேஜ் காட்டு மராடி மொழி சொல்லியிருப்பார். எஸ் சொன்னார். ரைட். இல்லைன்னு சொன்னார். ரைட். சொல்றேன். அது ஏன் சொல்றேன். வேற சரிங்க அகேன்ஸ்ட் எஸ் ரைட் சார் ஆகஸ்ட் 15 கருப்பு தினம் அறிவிச்சிருப்பார் சார். ரைட். ஆகஸ்ட் 15 என்ன சொல்லியிருப்பாங்க பிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார். கருப்பு தினம் அறிவிச்சார். எஸ் அறிவிச்சார். எஸ் வேற வேற என்ன சார் பெரியார் மேல கான்ட்ரோவர்சி கேள்விப்பட்டிருக்கீங்க? அட்டாக்கிங் சூப்பர்ஸ்டிஷன் நல்ல விஷயம் தான் அது. ஓகே. கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு விஷயம். ரைட். மூட நம்பிக்கை அட்டாக் பண்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ரைட். ஃபைன். அது நம்ம பாசிட்டிவ் வச்சுப்போம். வேற வேற என்ன சார் பெரியார் பத்தி கான்ட்ரோவர்சி கேள்விப்பட்டிருக்கீங்க? கான்ஸ்டியூஷன் எரிச்சார். எஸ் சார் கான்ஸ்டியூஷன் எரிச்சார் சார். ஹி வாண்ட் டவுன் தி கான்ஸ்டியூஷன். ரைட். கான்ஸ்டியூஷன் எரிச்சார் டெஃபினட்டா. வேற வேற சார் வேற என்ன சொல்ல அந்த மாதிரி பெரியார் நெகட்டிவா சொல்றது இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பெரியார் பத்தி வந்துச்சுன்னா உடனே கீழ வந்து சொல்லிடுறாங்க. அது மெயினா சொல்றது இதுதான். ரைட். வேற சரிங்க. தனி நாடு கேட்டார். திராவிட நாடு கேட்டார். திராவிட நாடு கேட்டார் டெஃபினட்டா. எஸ் வேற வேற என்ன சொல்லலாம்? ஓகே ரைட். மேக்ஸிமம் என்ன சொல்லுவார் அப்படின்னா ரீசெண்டாக வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெண் அடிமைத்தனத்தை பேசினா பெரிய ஷாக்கு. இது பெண் அடிமைத்தனம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து அவர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கிராப் எடுங்கன்னு இருப்பார். ரைட். கிராப் எடுங்கன்னா பசங்க மாதிரி இவ்வளவு முடியல வச்சிருக்காங்க. கிராப் ஆக்ஷன் விட்டுங்க. ரைட். ஆண்கள் எந்த ட்ரெஸ் போடுறாங்க அந்த மாதிரி ஆக்ஷன் போடுங்க. இன்னும் கான்ட்ரோவர்ஷியலா சொன்ன விஷயம் என்னன்னா கர்ப்பப்பை தேவையில்ல அறுத்தீங்கன்னு சொல்லிருப்பார். ரைட். கர்ப்பப்பை அறுத்தீங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஆக்ஷன் சொல்லிருப்பார். இது இவர் சொன்ன கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரைட். அது ஒன்று. ரைட். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிள்ளையார் சிலை தூக்கி உடைச்சிருப்பார் சார். ரைட். அது பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி. ரைட். இந்த பிள்ளையார் சிலை கான்ட்ரோவர்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ரைட். பிள்ளையார் சிலை உடைச்சிருப்பார். அது எப்ப சார் விநாயகர் சதுர்த்தியே உடைச்சிருப்பார். ரைட். அது ஒன்று. அது ஏங்க நம்ம சொல்லுவோம். வேற எனிதிங் எல்ஸ்? ஃபைன் சார். ரைட். இதுதான் ஒரு கூட முக்கியமான நெகட்டிவ்ஸ். ரைட். பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லலாம் பெரியார்? பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லலாம் சார்? அஃப்கோர்ஸ் என்னன்னா இவர் ஒரு முக்கியமான ஒரு திருமண முறை கொண்டு வந்தார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். ரைட். சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலா திருமண முறை ஆக்சுவலா கொண்டு வந்தார். ரைட். வேற எஸ் அஃப்கோர்ஸ் ரைட். உமன் எம்பவர்மெண்ட் அது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. குறிப்பா ஆக்சுவலா வந்து பெண்களுக்கு சொத்துல சமூரிமை வேணும்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 50% ஆக்சுவலா வந்து ரிசர்வேஷன் எம்ப்ளாய்மெண்ட் வேணும்னு சொல்லி பேசியிருப்பாரு. பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா பேசியிருப்பாரு சார். பெண் உரிமை பத்தி பேசினார் சார். ஹி கேன் பி ரைட்லி கால்ட் அஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஃபெமினிஸ்ட் சொல்லலாம் சார். முதலாவது பெண்ணியவாதியா சார்னா இவர் சொல்லலாம். ஃபெமினிஸ்ட்ங்கிற பேர்ல ஆக்சுவலா சுத்தி இருக்கவங்க வேற. ரைட். ஆனா உண்மையிலே பெண்ணியம் பேசினது யாருன்னா இவர் தான். ரைட். புரிஞ்சுக்கிட்டு பேசினவர். வேற எது
எஸ் டெம்பிள் என்ட்ரி இல்லையா ரைட். ஆலய நுழைவுக்காக ஆக்சுவலா அதிகமாக போராடினவர். அப்படி வந்து நடந்த ஒரு முக்கியமான போராட்டம் தான் இந்த வைக்கம் சத்தியகிரக போராட்டம். ரைட். இதுவரை சொன்னாங்க என்னன்னா சார் இவர் வைக்கம் இதுக்கு போகவே கிடையாது சார். யாரு இவர் போகவே கிடையாது சார். அது சும்மா வந்து இது பண்ணாங்க சார். சார் போகாமே சார். இப்போ நம்ம இதில் யாச்சும் பரவாயில்ல சொல்ற மாதிரி டிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் வந்து பார்த்தா பெயின் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ரைட். கேரளா ஏது சார் டிஎம்கே, கேரளா ஏது சார் ஏடிஎம்கே. ரைட். அங்கே யார் பவர்ல இருக்கிறாங்க? நான் சொல்றேன் காங்கிரஸ் இருந்தாலும் இதே விஷயம் தான் அவங்க பண்ணிருப்பாங்க. ரைட். இப்போ வைக்கமுக்கு இந்த அளவுக்கு போராடி பண்ணிருக்காங்க இல்லையா காங்கிரஸ் அங்க தமிழ்நாடு அரசாங்கம் கிடையாது. ரைட். ஸோ தட் இஸ் ஒன் திங். வேற எக்ஸாக்ட்லி ரைட். சார் பிராமணிசத்துக்கு அகேன்ஸ்டா பேசினார். ரைட். பிராமின்ஸுக்கு அகேன்ஸ்டா கிடையாது, பிராமணிசத்துக்கு அகேன்ஸ்ட். அது என்ன சார் பிராமணிசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிறப்பால நான் உன்னோட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா பிராமணிசம். அதே வெறுமனே பிராமணர்கள் மட்டும் எக்ஸிட் பண்ற ஒரு விஷயம் இடைநிலை சாதிகள் இருக்கு இல்லையா அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் மேல செலுத்துறது அதே பிராமணிசம் தான். ரைட். ஸோ என்ன சார் பிறப்பால உன்னோட உயர்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றது. ரைட். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆக்ஷன் போராடி இருப்பார். அது எந்த ஃபார்மேட்ல வந்து எல்லாத்தையும் போராடி இருப்பார். அதை பத்தி நான் சொல்றேன். வேற உங்களுக்கு அகேன்ஸ்டா போறாங்க கல்லுக்கடை மூணு அதான் சொல்றீங்க. நீங்க சொல்றது எப்படின்னா கல்லுக்கடை மதுவிலக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னா கல்லுக்கடை வேணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரைட். சோ மேபி சொல்றது உங்களுக்கு இதா இருக்கும். ரைட். சார் என்ன அப்படின்னா ஹி ஸ்டுட் ஃபார் ப்ராஹிபிஷன் சார். ரைட். ப்ராஹிபிஷனுக்காக ஆக்சுவலா போராடி இருப்பார். ப்ராஹிபிஷன் என்ன சார்னா கல்லுக்கடை மறியல் செஞ்சிருப்பார். கேள்விப்பட்டிருப்பீங்க. 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார். ரைட். பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ரைட். வேற ரைட். ஆன்டி இந்தியா அஜிடேஷன். எஸ் ரைட். முக்கியமான விஷயம் என்ன ஹிந்திக்கு அகேன்ஸ்டா போராடி இருப்பாரு. ஹிந்தி திணிப்புக்கு அகேன்ஸ்டா ஆக்சுவலா போராடி இருப்பாரு. ஆன்டி இந்தியா அஜிடேஷன். ரைட். வேற வெரி குட். ரைட். தமிழ் நேஷனலிசம் சார். ரைட். சார் தமிழ் தேசியத்தை முதல்ல ஆக்சுவலா பேசினது யாருன்னா இவர் தான். ரைட். தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசின முதல் யார் சார்னா பெரியார் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ரைட். இது ஆக்சுவலா வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா பெரியார் தான். ரைட். சார் முன்னாடி எப்படி சார் இருக்கும்னா லை இதெல்லாம் வந்து 2-3 எழுத்துக்கள் சேர்த்தாப்புல இருக்கும். ரைட். இப்போ லை நம்ம இப்படி பிரிச்சு போறோம் இல்லையா ரைட். இப்படி போறோம் இல்லையா முன்னாடி இருக்காது இப்படி மாதிரி போட்டுருக்கும். ரைட். வந்து முழுக்க மாதிரி புரிஞ்சு இருப்பாங்க. ரைட். ஸோ இதை எழுதுறதுக்கு நல்லா இருக்கு சார். பட் நீங்க டைப் பண்ண முடியாது இல்லையா அச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலா மாறணும்னு சொல்லிட்டு தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை ஆக்சுவலா கொண்டு வந்திருப்பார் பெரியார் அவர்கள். ரைட். வேற என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க பெரியார் பத்தி? அகேன்ஸ்ட் அஃப்கோர்ஸ் குலக்கல்வி இதுக்கு அகேன்ஸ்டா பேசியிருப்பார். ரைட். ராஜாஜோட குலக்கல்வி திட்டத்துக்கு அகேன்ஸ்டா பேசியிருப்பார். வேற சார் untouchability of course right. அந்த பிராமணிசம் untouchability அதுக்கு அகேன்ஸ்டா பேசியிருப்பார். மூடநம்பிக்கைக்கு அகேன்ஸ்டா பேசியிருப்பார். தட் இஸ் ஒன் திங். ஃபைன். சோ இப்போ என்ன சொல்றது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிறிஸ்தவத்தை வந்து ஆரம்பிப்போம். ரைட். இந்த இரண்டாவது திருமணம் செய்தார். ரைட். அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. வளர்ப்பு மகளே திருமணம் செய்தார் அப்படின்னு. இது எப்படின்னா நார்த் இந்தியால இதை நம்பிட்டு இருக்காங்க சார். ரைட். இல்லடா அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சு வைக்கணும் இல்லையா. நார்த் இல்ல பெரியார்லாம் ரொம்ப இதா இருப்பான். ரைட். வந்து சாமி கும்பிட்டா அடிப்பாராம். கோயில எரிச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நீங்க சாமி கும்பிட்டவங்கள அடிச்சு நீங்க பாத்துக்கிறீங்க பெரியார். நீங்க சாமி கும்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறவங்க அடிச்சு நீங்க பாத்துக்கிறீங்க கிடையாது. கோயில் யாராச்சும் அடிச்சு பாத்துக்கிறீங்க பெரியார் மற்றும் தீக்காட்கள் யாராச்சும் வந்து நேரா போய் கோயில் கிடையாது. ரைட். கோயில் இடிங்க நம்ம என்ன சொன்னதே கிடையாது. ரைட். சோ யார சொல்றோம் அப்படின்னா இதுதான் ஆக்சுவலா நார்த் இந்தியால நம்பிட்டு இருக்காங்க சார். பயங்கரமா நம்பிட்டு இருக்காங்க. ரைட். இத பத்தி ஆக்சுவலா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர் போய் பேசியிருந்தார் போல. நார்த் இந்தியால ஏதோ ஒரு போய் பேசியிருந்தார். பெரியார் ஒருத்தர் இருந்திருக்காரு. கீழ கமெண்ட் செக்ஷன்ல பூரா வந்தாங்க சார். ரைட். வந்து பெரியார் வந்து இது பண்ண தெரியுமா அது பண்ண தெரியுமா இது பண்ண ஃபுல்லா இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா இது எல்லாமே அவங்களுடைய வந்து கமெண்ட் செக்ஷன்ல இவங்க யூஸ்வலா போற ஒரு விஷயம். ரைட். அது என்ன இத பத்தி நம்ம கிளாரிட்டி நமக்கு தேவை. ரைட். ஃபர்ஸ்ட் இந்த இரண்டாவது திருமணம் கிளாரிட்டியா சொல்லுவோம். ரைட். என்ன சொல்லுவாங்கன்னா பெரியார் ஆக்சுவலா மணியம்மை திருமணம் செஞ்சாரு. அது இரண்டாவது திருமணம். வளர்ப்பு மகளை திருமணம் செஞ்சாரு. ரொம்ப சின்ன பொண்ணு திருமணம் பண்ணாரு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ரைட். இந்த சின்ன பொண்ணு திருமணம் பண்ணாருங்கற அந்த இதுல இருந்து வரும். ரைட். இப்போ இந்த சின்ன பொண்ணு திருமணம் பண்றதுங்கிறது என்ன சார் இந்த பிலோ 18ல கீழ ஆக்சுவலா கல்யாணம் பண்றதா. ரைட். மைனர் பொண்ணு கல்யாணம் பண்றதா சின்ன பொண்ணு திருமணம் பண்றது. ரைட். பெரியாருக்கு அப்ப வயசு ஆல்மோஸ்ட் ஒரு 70 தொட்டு இருக்கு சார். ரைட். அந்த அம்மாவுக்கு மணியம்மையாருக்கு ஒரு 37 38 இருக்கும். 38 வயசுல இருக்கிறவங்க யாரும் சின்ன பொண்ணு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அந்த அம்மாவுக்கு தான் பெருமை. ரைட். சோ வந்து வந்து என்னன்னா அப்ப கல்யாணம் ஆகறப்ப 38 வயசு ஆக்சுவலா வந்து இதா இருந்தது. ரைட். ரெண்டாவது என்ன சார்னா அடாப்டட் டாட்டர் அப்படினுவாங்க. ரைட். வளர்ப்பு மகள் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஷி வாஸ் a caretaker. ரைட். பெரியார் உடம்பு சரியில்லாம இருக்குது அந்த நேரத்துல கேர்டேக்கர் ஆக்சுவலா வந்திருப்பாரு. ரைட். ரெண்டாவது என்ன சார்னா உயிரோட மனைவி இருக்கிறப்ப ரெண்டாவது திருமணம் பண்ணா அதான் தப்பு. ரைட். சோ இவர் என்ன சார் பண்ணாருன்னா ஒரு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 30 வருஷம் கழிச்சு தான் வந்து இதை செய்யறாரு. 20 வருஷம் கழிச்சு தான் இந்த திருமணத்தை செய்யறாரு. ரைட். சார் என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா 1947 49 அந்த டைம்ல நடந்த விஷயம் சார். ரைட். சோ இது நடக்குது அப்படின்னா பெரியார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு உடம்பு சரியில்லாம போகுது. ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது. இப்போ பெரியாருக்கு ஆக்சுவலா சொத்துக்கள் நிறைய இருக்கு. மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு ஊர்ல. ரைட். ஈரோட்ல ஆக்சுவலா கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. சென்னையில ஆக்சுவலா சொத்து இருக்கு. தஞ்சாவூர்ல பெரியார் மணியம் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ரைட். சோ கேள்விப்பட்டிருப்பீங்களா தஞ்சாவூர்ல. ரைட். பெரியார் மணியம் யூனிவர்சிட்டி சொல்லிட்டு சார். ரைட். ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கும். அதெல்லாம் எது சார் பெரியாரோட சொந்த நிலம். ரைட். சோ இதெல்லாம் அவரோட பொறுப்புல இருக்கக்கூடிய இது சார். ரைட். அவருக்கு ஆக்சுவலா வந்து ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. ரைட். சோ அண்ணன் இறந்துட்டாரு. அண்ணனோட பையன் தான் இவிகேஸ். ரைட். இப்போ ரீசன்ட்டா இருந்தார் இவிகேஸ் இளங்கோவன் இருந்தார் இல்லையா பெரியாரோட பேர் எப்படின்னா அண்ணன் வழியாக பேர். ரைட். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கச்சி இருந்தாங்க. தங்கச்சி ஆக்சுவலா இருந்தாங்க. இந்த சொத்துக்கள் பிரித்தது போக இவருக்கு ஆக்சுவலா கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. ரைட். சார் ஹி வாஸ் ஆல்ரெடி மேரிட். நாகமையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட திருமணம் நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதோட வைஃப். ரைட். சார் ஹைலைட் என்னன்னா பெரியாருக்கு நடந்ததே குழந்தை திருமணம் தான். சார் என்ன சொல்றீங்க? ஆமா சார் அந்த டைம்ல பெரியார் மட்டும் இல்ல பெரியார் காந்தி அம்பேத்கர் ரைட் ராஜாஜி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நடந்தது குழந்தை திருமணம் தான். அப்போதைக்கு அதான் வழக்கம். ரைட். பெரியாருக்கு 17 வயசுல இருக்கிறப்ப நாகமையாருக்கு 11 வயசுல இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். ரைட். சோ இந்த நாகமையார் கூட தான் சேர்ந்து ஆக்சுவலா நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. 1930ல நம்ம ஆக்சுவலா இறந்திருப்பாங்க. ரைட். சோ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம தாடி வளர்க்க ஆரம்பிச்சது. ரைட். அந்த தாடி வந்து சோகத்துல வளர்க்க ஆரம்பிச்ச ஒரு தாடி தான். ரைட். அதுக்கு ஒரு எடுக்கவே கிடையாது. ரைட். சோ அதுக்கப்புறம் 1949ல ஒரு உடம்பு ரொம்ப மோசமாகுது சார். ரைட். உடம்பு சரியில்லாம ஆக்சுவலா போகுது. அப்ப இவருக்கு வந்து இந்த ஃபாலோவர்ஸ்ல ஒரு பயம் வந்துருச்சு. ரைட். இப்போ பெரியார் இருக்கிற வரைக்கும் ஒரு அமௌண்ட் வச்சு வந்து பெரியாரோட சொத்துக்களை வச்சு இயக்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இறந்த டைப் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய இது வருது. ரைட். சார் அப்போதைக்கு சக்சஷன் லாஸ் சொத்து இது எப்படி சார் இருந்துச்சுன்னா நீங்க சும்மா யாருக்கும் எழுதி வச்ச முடியாது. ரைட். சொத்துக்களை யாரு சார் எழுதி வைக்கணும் அப்படின்னா டைரக்ட் உங்களோட பிளட் ரிலேட்டிவ் அந்த மாதிரி எழுதி வைக்க முடியாது. உங்களுக்கு பிறந்தவர்களா இருக்கணும் உங்களோட லீகல் பார்ட்னரா இருக்கும். ரெண்டு பேருக்கு மட்டும் ஆக்சுவலா எழுதி வச்சிருக்க முடியும். ரைட். சோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபாலோவர்ஸ்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா இப்படி சக்சஷன் லாஸ் இருக்கு. நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்க சொத்துக்கள் ஃபுல்லா அரசாங்கம் சீஸ் பண்ணிரும். சோ அதனால வந்து அதுக்காக நீங்க திருமணம் பண்ணணும் அப்படிங்கறப்ப இனிஷியலா ஒரு மறுத்தர் வேணாம்னு சொல்லிட்டு மறுத்தர். அதுக்கப்புறம் சரிப்பா இப்ப கூட யார் போய் கல்யாணம்லாம் எதுக்கு அப்படிங்கறப்ப வந்து இல்ல எங்களுக்காச்சும் பண்ணியாகணும் அப்படிங்கறப்ப சரி யார் பண்ணலாம்ங்கறப்ப புதுசா நீங்க பேசணும் யாராச்சும் ஒருத்தர் கூட்டு வந்து இயக்கத்துக்கு ஆக்சுவலா அகைன்ஸ்டா போறதுக்கு பதிலா ரொம்ப காலம் நம்ம கூடவே இருக்கக்கூடிய மணியம்மையார் இருக்காங்க. ரைட். உங்க கேரக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஆக்சுவலா நீங்க திருமணம் பண்ணிட்டா மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். ரைட். வந்து திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா இதா இருக்குங்க இயக்கத்துக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த வற்புறுத்தல் பேர் ஆக்சுவலா திருமணம் பண்றார் பெரியார் அவர்கள். ரைட். சோ தட் இஸ் செகண்ட் மேரேஜ் கான்ட்ரோவர்சி. ரைட். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் பண்ண கூட எங்கேயுமே கிடையாது. ரைட். அதாவது மனைவி இறந்தது இரண்டாவது திருமணம் பண்ண கூட சொல்றீங்க கிடையாது. அப்படி அதுதான் குறை சொல்லணும்னா அம்பேத்கர் ரெண்டாவது திருமணம் செஞ்சாரு தெரியுங்களா?
யாரும் சொல்லிக்க மாட்டாங்க இல்லையா? ரைட். பெரியார் இரண்டாவது திருமணம், பெரியார் எங்க போய் அம்பேத்கர் இரண்டாவது திருமணம் சொல்லி பார்க்கலாம். சொல்றான் அப்படி ஒரு சொன்னா அந்த கட்சி வாக்குழுவது. ரைட். அதனால அதை பத்தி எடுக்கவே மாட்டாங்க. ரைட். சார் பெரியார் ஆக்சுவலா குறை சொல்ற யாருமே அம்பேத்கரோட இந்த விஷயத்தை ஆக்சுவலா குறை சொல்ல மாட்டாங்க. ரைட். சோ நான் வந்து பெரியார் வெர்சஸ் அம்பேத்கர் எடுத்து போல. ரைட். இது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. ரெண்டு பேரும் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணாங்க. உயிரோட இருக்கிறப்ப திருமணம் பண்ணா வேற விஷயம். ரைட். ரெண்டாவது வந்து என்ன சொன்னா ஏத்திசம். எஸ் சார் இப்ப இந்த கடவுள் மறுப்பு இருக்கு இல்லையா? இது ரொம்ப ஆக்சுவலா அவருக்கு நல்லாவே தெரியும். இது எடுத்தா எவ்வளவு அடி விழுங்கிறது தெரியும். ரைட். ஏன்னா இந்தியா இஸ் லேண்ட் ஆஃப் காட்ஸ். ரைட். இங்க இந்தியாவுல வந்து நீங்க கடவுள் இதுங்கிறது அதிகம். ரைட். இது வேற சொல்றாங்க என்னன்னா இந்த இவர நம்ம செஸ் சாம்பியன் இது பண்ணாரு இல்லையா? ரைட். செஸ் சாம்பியன் போறப்ப திருநீர் வச்சு போயிட்டாங்க சார். ரைட். பார்த்தீங்களா பெரியார் வந்து மாத்த முடியவில்லை. இதுதான் எங்க திருநீர். பெரியார் திருநீர் வைக்கன்னு சொல்லவே கிடையாது. ரைட். எனக்கு வேணா வச்சுக்க வேணானா விட்டு தான் சொல்லிருப்பாரு. ரைட். வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெரியார் வந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை அளிக்க முடியாது. நம்பிக்கை அளிக்கிறது நான் சொல்றேன் உங்க உண்ட பேசின டென்ஷன் ஆயிருந்த டாபிக் பத்தி அதை எடுத்தோம்னா. ரைட். சார் என்னன்னா திருநீர் வைக்காத பெரியார் எங்க திருநீர் வச்சா வைக்காத அப்படின்னு சொல்லி அழிச்சு விட்டாரா? கிடையாது இல்லையா? வேணா வச்சுக்க. அதுதான் அவர் என்ன பெரியார் சொல்லிருப்பாரு பகுத்தறிவுன்னு சொல்லிருப்பாரு. ரைட். உனக்குள்ள கேளு. ரைட். ஆள் மனசுல கேளு. உனக்கு கரெக்ட்டா இருந்தா பண்ணிக்க. இல்லனா பண்ணாத அப்படின்னு. ரைட். ரீசன்ட்டா ஜி தமிழ்ல இந்த தமிழ இதுல வந்து ஒரு பையன் பேசிருப்பான். எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா டக்கு ஆக்சுவலா வந்து டியூட்டி முடிச்சு வர சொன்னாங்க. வந்து உடனே ஆக்சுவலா வந்து இதுல இறங்க சொன்னாங்க. பாத்துருப்பீங்க இல்லையா? ரைட். அது அவங்க அம்மா ரொம்ப இது வந்து ஆரம்பம் இது வந்து நம்ம வீட்ல நடக்கிற ரெகுலர் கான்வர்சேஷன். ரைட். எனக்கு எங்க அம்மா நடக்கிற கான்வர்சேஷன் அது அப்படியே அங்க ஆக்சுவலா வந்து வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். இப்போ இதே வார்த்தை தான் சொல்லிருப்பாங்க. என்ன அப்படின்னா 5 வயசு வரைக்கும் நீ பேசாம இருந்த பேசுறதுக்கு வந்து அத்தனை கோயில் போன அதனால தான் பேச இப்படி உட்கார்ந்து ஒரு ஆக்ரோஷமா பேசிருப்பாங்க இல்லையா? ஐ கேன் சிட் லிட்டரலி see my mom in this face. ரைட். அது நான் இல்ல எல்லாரும் ஆக்சுவலா பாத்துக்க முடியும். ரைட். இப்போ ஏன் சொல்றேன்னா இப்போ அவங்க யாருமே அந்த தம்பி ஒருத்தர் பேசனாப்ல ரைட். அவர் வந்து வர மாட்டேன்னு சொல்ல அம்மாவாக ஆக்சுவலா போயிருப்பாரு. ரைட். அது வந்து இப்போ வர கோயிலுக்கு போறது வேற விஷயம் சார். நான் வந்து தீபந்தத்துல இறங்கமா இறங்கக்கூடாது என்னோட டிசிஷன் இல்லையா? ரைட். இப்போ இறங்கினா தான் ஆக்சுவலா கடவுள் நல்லது பண்ணுறதுலாம் கிடையாது. கடவுள் எங்கேயும் கேட்கவே கிடையாது சார். ரைட். எந்த ஒரு கடவுளோ நீங்க வேதத்தை எடுத்துக்கோங்க உபநிஷத்தை எடுத்துக்கோங்க தீக்குண்டத்துல இறங்க அப்பதான் வந்து எனக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எந்த கடவுளும் சொல்ல. ரைட். அழகு குத்து எனக்கு அப்பதான் வந்து நல்லது நடக்கும்னு சொல்ல. இப்போ அழகு குத்துக்கு வந்து குத்தி வீட்ல இருக்க வேண்டியதானே? ஏன் வந்து வரணும் சொல்லுங்க? 4 பேர் எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. என்ன பாத்தியா நான் கடவுள் மேல எவ்வளவு பக்தின்னு சொல்லிட்டு இந்த கிரேன்ல கல்லை மட்டும் கண்டாங்க தூக்கிட்டு வராங்க பாத்துருப்பீங்க இல்லையா? இது எல்லாமே எக்ஸிபிஷன் தான் சார். ரைட். இது வந்து என்ன நம்பிக்கை நீங்க சொல்லலாம். நான் என்ன சொல்லுவேன்னா நம்பிக்கை வந்து வீட்டுக்குள்ள பண்றது வேற. ரைட். கடவுள் இப்போ எப்படி நீங்க கடவுள்கிட்ட போய் சொல்றீங்க பாத்தியா கடவுளே உனக்கு எவ்வளவு குத்திருக்கேன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் காட்டுறீங்களா? கடவுளே எல்லாத்தையும் தெரிஞ்சவர்ல சார் அப்படி குத்தி வீட்ல கூட இருக்கலாம். இல்லனா வந்து பாத்தீங்க கால சுட்டு போனா வீட்ல என்ன பண்ற ஒரு 10 கருத்து கறித்து வாங்கி வச்சிருக்க கறித்துலயே வந்து டான்சர் யார் வேணா. ரைட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். ரைட். இதுக்கு பேர் தான் பகுத்தறிவுன்னு பெரியார் சொல்றாரு. ரைட். சார் ஏன் சொல்றேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ஆடி மாசத்துல இந்த தீ மிதிப்பாங்க பாத்துருப்பீங்க இல்லையா? தீ மிதிக்கிறப்ப என்ன பண்ணி இவங்க யூசுவலா தீ மிதிக்கிறது ஓகே. ரைட். அது அடுத்து தீ மிதிக்கிறப்ப ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட பிறந்த குழந்தை ரைட் அதை எடுத்து தீ மிதிக்கிறதுக்கு ஓடி இருக்காரு. ரைட். வலிக்கிட்டு விழுந்து ஆட்டோமேட்டிக்கா குழந்தை அடிபட்டுருச்சு. ரைட். இப்போ குழந்தை கேட்டுச்சா நான் தீ மிதிக்கணும் எனக்கு தூக்கிட்டு சொல்லி கேட்டுச்சா? ரைட். அது வாயே பேச வராது. ரைட். சோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இதுதான் பெரியார் வேணாம்னு சொல்றாரு. ரைட். இதுதான் பகுத்தறிவுன்னு பெரியார் சொல்றாரு. ஆள் மனசுல கேட்டுக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியார் சொல்றாரு. ரைட். சோ இன்னொரு இதுக்கு வருமே இந்த ஏத்திசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருமே ஏன் சார் அவர் கடவுள் மறுப்பு பேசணும் அப்படின்னா சார் இனிஷியலா பெரியார் கடவுள் மறுப்பு இல்லாம கிடையாது. ரைட். சைடுல கடவுள் மறுப்பு அவர் கிடையாது. ஓரளவுக்கு ஆக்சுவலா நம்பிக்கை இருந்ததா செஞ்சு. ரைட். எப்ப சார் கம்ப்ளீட்டா கடவுள் மறுப்பாளரா மாறாரு அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காரு. இதெல்லாம் விட்டு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் விட்டு பிராமணசத்தை விட்டு சாதியை வந்து நம்ம கூட மேல விட்டுறோம் அப்படின்னா இல்ல விட மாட்டேன்னு சொல்லி கெட்டியா பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன கெட்டியா பிடிச்சிருக்காங்க? எங்க சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது. ரைட். வர்ணாசிரம முறை சொல்லுது. பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன் இருக்கு. கீழ அதுக்கு கீழ அன்டச்சபிள்ஸ் இருக்காங்க. அத நாங்க ஆக்சுவலி டிஸ்கிரிமினேட் பண்றோம். சரி இத சொல்றது யார் அப்படினா வந்து எங்க மதம் தான் சொல்லுது. மதத்துல இந்த விஷயம் யாரா சொல்றா அப்படினா கடவுள் சொல்றாரு அப்படின்றாங்க. ரைட். கடைசி எங்க போய் நின்னுட்டாங்க? கடவுள் போய் நின்னுட்டாங்க. இது என்னன்னா செக்மேட் மாதிரி இந்த செஸ்ல வர மாதிரி செக்மேட் மாதிரி அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. ரைட். ஆப்போசிட்ல பெரியார் உனக்கு அந்த கடவுள் தான் உன்னோட கூட பிறக்கற வந்து தனியா பிரிச்சு பாரு. சக வந்து மதத்துக்காரன பிரிச்சு பாருன்னு சொன்னா இதுக்கு மேல அந்த கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த கடவுள் ஆக்சுவலி வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சார். ரைட். அப்படி கடவுள் இது பண்ணாதான் நீ ஆக்சுவலி வந்து அந்த பழக்கத்தை விடுவங்கிறதுக்காக அந்த கடவுளை மறுப்பு கையில எடுத்தாரே தவிர மத்தபடி அது எடுக்கணும்ங்கிறது கிடையாது. சார் இது யாருமே எடுக்காத ஏன் எடுக்கணும்? அது ஒரு காரணம் மட்டும் தான். ரைட். அது இது பண்ணாத நீ திருந்துவா அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ரைட். அப்பதான் அவர் சொல்லிருப்பார் கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு இருப்பார். இன்னொன்னு பாத்துருப்பீங்க ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி பாத்தீங்கன்னா பெரியார் உட்கார்ந்திருப்பார் இல்லையா? கீழ ஒன்னு எழுதிருப்பாங்க என்ன அப்படினா கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கடவுளை வந்து கும்பிடுகிறவன் வந்து காட்டுமிராண்டி கடவுளை ஆக்சுவலா பரப்புகிறவன் வந்து அயோக்கியன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா எழுதிருப்பார். ரைட். ஏன் சார் சிலையில எப்படி எழுதிருக்காரு? யோசிச்சு பாருங்க கோயிலுக்கு போறோம் பெரியார் பார்க்க போறோம். இனிஷியல் இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா? பெரியார் மேல பயங்கர வெறுப்பு இருக்கும் இல்லையா? தனியா இருக்கிறது வேற விஷயம். ஏன் கோயில் முன்னாடி போய் வைக்கணும் சொல்லுங்க? பெரியார் சிலை வச்சிட்டாங்க. ரைட். அப்படியே அது கீழ எழுதி வைக்கணும். என்ன ஐடியா? சிலை எப்படி வைப்பாங்க ஒரு 100 200 வருஷம் கழிச்சு. ரைட். அந்த பக்கம் போற ஒருத்தன் சொல்ல காவி துண்டை போத்திட்டு போயிருவோம். ரைட். அதுக்கு வந்து கீழ வந்து மரம் ஆக்சுவலா முளைக்கும். மரம் முளைச்சு மேல ஆக்சுவலா பூ வந்துரும். பெரியார் வந்து 100 வருஷம் கழிச்சு சாமியார பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். இந்த மாதிரி பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை எழுதி வச்சிருக்காங்க. ரைட். சார் இப்பலாம் நடக்குமா? புத்தர் என்ன சொன்னாரு? புத்தர் தான் இந்தியாவோட முதலாவது சீர்திருத்தவாதி. ரைட். அவருக்கு என்ன சார் பண்ணாங்க? அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணி விஷ்ணுவோட 9வது அவதாரம்ன்றாங்க சார். சார் நான் விளையாட்டுக்கு சொல்ல திருப்பதி போங்க. திருப்பதி போறப்ப அந்த நடந்து போற ஒரு பாதை இருக்கு இல்லையா? போறப்ப லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா 9வது அவதாரம் யார் சார் போட்டுருப்பாங்க? புத்தர் ஆக்சுவலா போட்டுருப்பாங்க. ரைட். சோ அப்படி ஆக்சுவலா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த விஷயத்தை கீழ எழுதி இருந்தார். ரைட். நெக்ஸ்ட் மூணாவது வரும். எஸ் இவர் தெலுங்கு ஆளுன்னு சார். ரைட். எதை சொல்றாங்க தெரியல. இப்போ எதை வச்சு தமிழ் தெலுங்குன்னு சொல்லி பிரிக்கிறது? ரைட். சார் தாய்மொழி என்னவோ அதை வச்சு தான் இதுன்னு இல்லையா? இப்போ இதுக்கு சொன்னாங்க ஒரு சார் இவருக்கு நம்ம செஸ் இவர் இருந்தார் இல்லையா? ரைட். இவரை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சார் தமிழ் பேசுற பையன் வீட்டில் தமிழ் தான் பேசிருக்கான் சென்னையில் வந்து எப்படி சார் தெலுங்கு ஆகும்? ரைட். இல்ல இது அப்படிலாம் எடுத்தோம்னா இங்கே எவனுமே தமிழ் கிடையாது. கரெக்ட்ல? ரைட். இப்போ நம்ம சொல்றோம் நம்மளோட தாத்தா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. தாத்தா ஒரு தாத்தா இருப்பார் இல்லையா? நமக்கு 6 ஜெனரேஷன் முன்னாடி அவர் தமிழ்நாட்டில் இருந்திருப்பார். கண்டிப்பா கிடையாது. ரைட். நீங்க எடுத்து பாருங்க ஜீனியாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீன்ஸ் இருக்கு இல்லையா? ஜீன்ஸ் எடுத்து பார்த்து இதுல தமிழ்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒத்துக்கிறேன். ரைட். நம்மளோட டிஎன்ஏ எடுத்து டைசெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ என்ன சார் வருது அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 132 கிரீக்ஸ் அப்படின்றாங்க. கிரேக்கர்கள் இருக்காங்க இல்லையா? கிரேக்கர்களோட ஜீன்ஸ் இருக்கு. அடிச்சு பாருங்க. ரைட் வரும். ரைட். ஜீன்ஸ் எடுத்து நீங்க டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா கிரேக்கர்களோட அப்ப நம்மளும் கிரேக்கர்கள் ஒன்னு சொல்ல முடியுமா? ரைட். சார் அதுக்கு இதுக்கு லாஜிக்கே கிடையாது சார். ரைட். ஏன் சொல்றேன்னா ஜீன்ஸ் நிறைய இதாயிருச்சு. இது எப்படி வந்து தமிழர்கள் தெலுங்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப பெரியார் தெலுங்கு ஏன் சொல்றாங்க? வீட்ல தெலுங்கு பேசியிருந்தாரு. சரி இப்ப பெரியாரோட பேர் இருந்தால ஈவி கேஸ் எல்லாம் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லுவாங்க? அவரு தெலுங்கு தான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு தெலுங்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்ல தமிழ் பேசக்கூடியவங்க ரைட் தமிழ் வளர்க்கக்கூடியவங்க எல்லாமே தமிழர்கள் தான். ரைட். இது ரஜினிக்கு இதே கேள்வி தான் வந்துச்சு. ரைட். ரஜினி தமிழரா அப்படின்ற. சரி விடுங்க. ரஜினியோட பேர் இருக்கார்ல தனுஷோட பையன் இருக்கார் இல்லையா? யாத்ரா லிங்கன் 2 பேர் ஆடியன்ஸ்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேரும் யார் சார்? இவங்க 2 பேரும் யார் சார்?
தமிழர்கள் தானே ரைட். அப்ப ரஜினி வந்து தெலுங்குனாங்க, தெலுங்கு மராட்டினாங்க, தமிழ்னாங்க. அப்ப எதை நீங்க சொல்ல முடியும் ரைட் சார்? இது நான் சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சொந்தம், இது இதுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது ரைட். அதாவது இந்த இடம் இருந்துட்டு அவ்வளவுதான். நான் அதெல்லாம் நீங்க பாருங்க, தமிழ் தெலுங்குலாம் சொல்றாங்க இல்லையா, இப்ப தாய்மொழி தமிழ் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நர்ஸ் மாத்தி வச்சிருச்சா முடிஞ்சு இல்லையா ரைட். வந்து ரெண்டு ஃபேமிலி இருக்குது, தமிழ் ஃபேமிலி தெலுங்கு ஃபேமிலி, குழந்தை மாத்தி வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் இதுவும் க்ளோஸ் ரைட். அப்ப எதை தமிழ் தெலுங்குன்னு சொல்லுவீங்க ரைட். சோ அதனால தமிழ் தெரிஞ்சு தமிழ் பேசுறவங்க, தமிழுக்காக உழைக்கிறவங்க எல்லாரும் தமிழர்கள் தான், அது எந்த டவுட் கிடையாது. அப்படி பெரியாரை தாண்டி அந்த டைம்ல தமிழுக்கு யாரும் தொண்டு செஞ்சதா நான் பார்த்தது கிடையாது சார் ரைட். சோ தட் இஸ் ரீசன் நம்ம தமிழ்னு சொல்றது ரைட். சோ இன்னொன்னு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ காட்டுமிராண்டி மொழினார். எஸ் சார், பாத்தீங்களா சார், தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு இருக்காரு சொன்னார் சார். காரணம் என்ன, அதுக்கு நிறைய இன்டர்பிரேஷன் சொல்லப்படுது ரைட். வைடா சொல்லக்கூடிய இன்டர்பிரேஷன் என்ன சார் அப்படின்னா, தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மூத்த மொழி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதா இருந்திருக்கு. தட் இஸ் வந்து சொல்லிருப்பாங்க, கல் தோன்றா மண் தோன்றா வந்து முன்னாடி தோன்றிய மூத்த மொழி தமிழ் அப்படின்னு இருப்பாங்க. காடுகள் சமயத்துல ஆக்சுவலா வந்து தமிழ் இருக்கு. சோ அதனால தமிழ வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி சொன்னதா சொல்லுவாங்க. இது ஒரு ரெஸ்பான்ஸ் ரைட். இன்னொரு ரெஸ்பான்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, பெரிய ஆக்சுவலா எல்லா தமிழ் எழுத்து எடுத்து பாக்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளை பத்தி மட்டும் தான் இருக்கு ரைட். கடவுள் 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 இருக்கு ரைட். அதெல்லாம் வந்து என்னன்னா, அந்த கடவுளுங்கிற பேரை சொல்லி இந்த பின்னணி மெத்தட் நிறைய இருக்கு. சிலப்பதிகாரம் சொல்றல ரைட், தமிழ் காப்பி, முத்தமிழ் காப்பி, நாடக காப்பி, மக்கள் காப்பின்ற இல்லையா. இந்த சிலப்பதிகாரத்தோட மெயின் கதை என்ன சார்? கோவலங்கண்ணிக்கு ஹஸ்பண்ட் வைஃப் இருப்பாங்க. அப்புறம் என்ன, கோவலன் ஆக்சுவலி ஹேவ் an affair with மாதவி ரைட். மாதவியோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்திருப்பாரு இல்லையா. வந்தவரை கண்ணகி என்ன பண்ணும், ஏத்துக்கும் இல்லையா ரைட். யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி கண்ணகி போயிட்டு வச்சுக்கோங்க ரைட். அதுக்கு பேரே வேற வச்சிருவாங்க இல்லையா ரைட். சார் இதுதான் இவங்க சொல்லக்கூடிய இது ரைட். இப்போ இதெல்லாம் எடுத்து பார்க்கறாரு, என்ன இவ்வளவு பின்னாடி பத்தி பேசிக்கிறீங்க, என்ன காட்டுமிராண்டிகளா இருக்கீங்கன்னு சொல்லி இந்த விஷயம் சொல்லிருப்பாரு ரைட். பெரியார் சொல்ற விஷயம் என்ன, அப்ப என்னவா இருந்திருப்பாங்க அடுத்த விஷயம் ரைட். பழைய பெருமை பேசாத, முன்னேறி பாரு, எப்படி வேர்ல்ட் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு அப்பயே ஆக்சுவலா பேசிருப்பாரு பெரியார் ரைட். சோ அதனால வந்து தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னது காரணம் இதுதான் ரைட். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 கருப்பு தினமா அறிவிச்சார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுல ரைட். சார் இதுல வந்து என்ன சார் அப்படின்னா, ஆதிக்க சாதியினரோட கண்ட்ரோல்ல தான் திருப்பி ஆக்சுவலா அரசாங்கம் போகும். அப்ப சோஷியல் வந்து சாரி பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வித்அவுட் சோஷியல் ஃப்ரீடம் இஸ் பிளாக் டே அப்படின்னு சொல்லிருப்பாரு ரைட். அதாவது நீங்க சமூக விடுதலை இல்லாத அரசியல் விடுதலை அப்படிங்கிறது தேவையற்ற ஒன்று. அது ஃபர்ஸ்ட் முழுசா கொடுக்காம எப்படி நீங்க ஆக்சுவலா விடுதலை கொடுக்கலாம். அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணி ஓபிசி தனியா என்ன பண்ணி எஸ்சி எதுவும் பண்ணல. சோ அதனால என்ன பண்ணிருப்பாங்க, கருப்பு தினம் ஆக்சுவலா அறிவிச்சிருப்பாரு. இதே விஷயங்கள் இல்லாதனால தான் எதை சார் போட்டு எரிச்சிருப்பாரு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் எரிச்சிருப்பாரு. இன்னொன்னு நீங்க கேட்கலாம், சார் அம்பேத்கர் உருவாக்கின கான்ஸ்டிடியூஷன் ஆச்சு, அது எப்படி சார் ஆக்சுவலா வந்து ஏற்க முடியும் அப்படின்னா, அம்பேத்கர் ஆக்சுவலா டிராஃப்டிங் கமிட்டி ஹெட் இருந்தார் ரைட். ஆனா பல விஷயங்கள் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் மீறி ஆக்சுவலா உள்ள வந்துருச்சு ரைட். அதனால பெரிய அம்பேத்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட்டா ஒரு 100% ஆக்சுவலா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரைட். பல விஷயங்கள் ஆக்சுவலா ரொம்ப அகைன்ஸ்ட் இருந்தார் ரைட் அம்பேத்கர் அவர்கள். அதான் வந்து ஆக்சுவலா பெரியாரும் எரிச்சிருப்பாரு ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன சார், திராவிட நாடு இது கேட்டிருப்பாரு. எஸ் காரணம் என்ன சார் அப்படின்னா, சார் நீங்க விசிபிளா பார்க்க முடியும், சவுத் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, தட் இஸ் இந்தியா மவுண்டன்ஸ் கீழ இருக்கக்கூடிய மக்கள் வேற மாதிரி இருப்பாங்க, நார்த் இந்தியால வேற மாதிரி இருக்கும் ரைட். சார் நீங்க கிளியர் வந்து ஒண்ணு சார், அந்த ஊருக்கு போனீங்கன்னா இந்த இதை தாண்டி மகாராஷ்டிரா தாண்டி மத்திய பிரதேஷ் ஒரு சின்ன ஒரு பார்டர் தான், மகாராஷ்டிரா தாண்டி மத்திய பிரதேஷ் போய் பாருங்க, கம்ப்ளீட்டா வேற ஒரு நாடு மாதிரி இருக்கும் ரைட். அங்க இருக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, நம்மளோட கலாச்சாரம் அவனோட கலாச்சாரம் கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இருக்கும் ரைட். இப்போ இங்க இருக்கவங்க எல்லாரும் குலசாமி சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு ஆந்திரா கேரளா யார் நீங்க இருந்தாலும் இங்க குலசாமி சொல்லிட்டு இருக்கும் ரைட். நார்த் இந்தியால யாராச்சும் ஒருத்தங்க குலசாமி கூப்பிட்டு நீங்க பாத்துருக்கீங்களா கிடையாது. நார்த் இந்தியால எதை வாங்குவாங்க, எந்த கடவுள் வாங்கலாம், விஷ்ணு வணங்கலாம், ராமர் வணங்கலாம், கிருஷ்ணர் வணங்கலாம், சிவன் வணங்கலாம், ஹனுமான் வணங்கலாம் தவிர விநாயகர் வணங்கலாம் தவிர யாருமே நீங்க அவனுக்கு சொல்லிட்டு குலதெய்வம் சொல்லிட்டு விஷயத்தை பார்க்க முடியாது. சார் இந்த இனம் வேற அந்த இனம் வேற. அதனால என்ன சொல்லிருப்பாருன்னா, எப்படி உங்களோட இருந்தா நீங்க தான் டாமினேட் பண்ணுவீங்க, பேசாம தனியாக பிரிச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியா முழுக்க தனியாக ஆக்ஷன் கேட்டிருப்பாரு ரைட். சோ தட் இஸ் தி திராவிட நாடு கொள்கை. பிள்ளையா சிலை உடைச்சார் சார், இது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி சார் ரைட். என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஆக்சுவலா சிலையை போய் உடைக்கிறதுனா இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி வந்து தேங்காய் கடை போய் தேங்காய் வாங்கி உடச்சு போயிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி உடைக்கல, நேரா பிள்ளையா சிலையை விற்கிற அந்த கடைக்கு போயிருக்காரு ரைட். போயிட்டு அந்த விற்கிறவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஏப்பா இந்த சிலை எவ்வளவு அப்படின்னு இருக்காரு, 10 ரூபாய் அப்படின்னா இந்த கொடு அப்படின்னு சொல்லி சிலை வாங்கி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி உடைச்சிருக்காரு ரைட். பின்னாடி அதே மாதிரி அவரோட ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க ரைட். ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சிலை எவ்வளவு சொல்லி குறைசா கேட்டிருக்காங்க ரைட். 10 ரூபாய் அப்படின்னு 10 ரூபாய் வச்சு கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லி உடைச்சிருக்காங்க ரைட். இத போலீஸ் முன்னிலையில ஆக்சுவலா உடைச்சிருக்காங்க. விநாயகர் சிலை ஊர்வலம் கரெக்டா வரப்போ ஆக்சுவலா உடைச்சிருக்காங்க ரைட். இப்போ யார் மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு எடுத்து போயிருப்பாங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் கிடையாது, பெரியார் மேல மட்டும் கேஸ் போட்டு எடுத்து போறாங்க ரைட். அப்படியே வந்து ஜட்ஜ் அப்படியே தலை புடிச்சிட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா, எதுக்கு சிலை போட்டு உடைச்சீங்க அப்படிங்கிறப்ப பெரியார் கேட்கற ரைட். சரியா இப்போ பெரியார் சரி பிள்ளையா சிலை போட்டு உடைச்சுறாங்க இல்லையா, என்ன காரணத்துக்காக நீ அரெஸ்ட் பண்றதா அதிகாரி கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு அதிகாரி கூப்பிடுறாங்க. அதிகாரி கூப்பிட்டு எதுக்கு அரெஸ்ட் பண்ண அப்படின்னா, ஐயா மத நம்பிக்கைகளுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டார் ரைட். அதனால சிலை உடைச்சதுக்காக மத நம்பிக்கைகளை புண்படுத்துவதற்காக ஒரு மேல வழக்கு போடப்படுது அப்படின்னு அப்படி ரொம்ப கம்பீரமா இருக்கு. அப்படியா பெரியார் உடனே அப்படியா சரியா இப்போ சிலை உடைச்சதா வந்து கிளைம் அப்படின்னா, என்னோட ஃபாலோவர்ஸ் சிலை உடைச்சிருக்காங்க ரைட். அவங்க கூட்டுவாங்க, அவங்க ஆக்சுவலா வந்து விசாரிக்க வேண்டியது ஏன் ஏன் மட்டும் கேஸ் போட்டுருக்காங்க அப்படிங்கிறப்ப அதிகாரி பதில் சொல்றாரு ரைட். ஐயா இவரே கடவுள் இல்லன்னு போட்டு உடைச்சாரியா, அதனால மத நம்பிக்கை பாதிக்கும் ரைட். இப்போ இவர் கேட்டிருக்காரு, ஏன் இப்போ கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு சிலை தூக்கி போட்டு உடைச்சா ஓகேவா அப்படின்னு ரைட். டக்கு ஜட்ஜ் பார்த்து கேஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லி ரைட். சரி இப்போ இது வரும் பிள்ளையா சிலை உடைச்சாருன்னு சொல்லிட்டு கேள்வி வரும் ரைட். சரி இப்போ பிள்ளையா சிலை ஏன் சார் உடைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளையா சிலைனால பல விஷயங்கள் ஆக்சுவலா வரும் ரைட். அஃப்கோர்ஸ் மக்கள் எல்லாம் வழிபடுறாங்க, இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனா இதே பிள்ளையா சிலை வச்சு தான் நார்த் இந்தியால அந்த டைம்ல பயங்கரமா மதக்கலவரங்கள் நடந்துச்சு ரைட். பெரிய லெவல்ல மதக்கலவரங்கள் நடந்துச்சு. அது எப்படி சார் மதக்கலவரம் நடக்கும் அப்படின்னா சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எவர் மதக்கலவரம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டுல? அது ஏன் மதுரை? ஓ கலவரம் மதுரையா ரைட். ஓகே வேற சார் இதெல்லாம் ஸ்டீரியோடைப் சார். மதுரக்காரங்களா ஆக்சுவலா ரொம்ப நல்லவங்க ரைட். அவங்க ஆக்சுவலா சாப்பிட அண்ணே இது வேணுமானே அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஹோட்டல்காரங்கள ஆரம்பிச்சு ஆட்டோக்காரங்க வரைக்கும் பார்த்தா அவங்க காட்டுற பாசமே வேற இருக்கும் ரைட். தெரியல அது ஏன் வந்து அவங்க கலவரக்காரர்கள் சொல்லிட்டு உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. வேற டேக் கெஸ் சரிங்க. என்ன பாத்தீங்களா, திருநெல்வேலி அடுத்து அறுவாளுக்கு ஃபேமஸ், அங்க கலவரம் பண்ணிருப்பாங்க ரைட். வேற இல்ல சார் சென்னைலாம் வந்து பாத்தீங்கன்னா ரைட். ஸோ ஃபைன் சார், ரவுடிஸா வேற மதக்கலவரங்கிறது வேற ரைட். அதெல்லாம் சென்னை பெருசா பார்த்ததே கிடையாது. வேற இல்ல வேற கும்பகோணம் கலவரம் நீங்க பாத்துக்கிறீங்க சார். கும்பகோணமா சார் ரைட். சார் ஆக்சுவலா இது நான் எதிர்பார்க்காத ஒரு இதாருங்க. நீங்க எதை சொன்ன கும்பகோணத்துல ஃபோர்ஸா தும்ப கூட மாட்டேன் சார் அப்படின்னு ரைட். அப்படிப்பட்ட நல்ல மனுஷங்க அவங்க கலவரம் போறாங்க, மத கலவரம் பண்ண போறாங்க, கோயில் அதிகமாக இருக்கிறதா சொல்றீங்களா ரைட். ஃபைன் சார். ஆக்சுவலா நீங்க மொத்தமா எதிர்பார்க்காத ஒரு ஊர் எது சார்? சேலத்தில் நடந்தது சார். சார் சேலமா? நோ 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 சான்ஸ் அப்படின்னு விஷயம் என்னன்னா, லிசன் சேலத்தில் 1880 மொதல் மத கலவரம் நடக்குது ரைட். எத்தனை பேர் நீங்க சேலம்? ரைட் ஓகே அவ்வளோதானா?
ஓகே ஃபைன் ரைட். நான் சொல்லணும் ரைட். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சுவலி 1882 சேலத்தில் செவ்வாய்பேட்டை ஒரு ஏரியா இருக்கு சார் ரைட். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து வட இந்தியர்கள் எஸ்பெஷலி சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக இருப்பாங்க ரைட். அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி விநாயகர் ஊர்வலம் நடத்தலாம் சொல்லிட்டு பிளான் இருக்காங்க. விநாயகர் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க ரைட். அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மசூதி வழியா ஆக்சுவலி எடுத்து போகணும்னு சொல்றாங்க ரைட். மசூதி வழியா எடுத்து போகணும் இல்லங்க எங்களுக்கு இது ரைட், பிகாஸ் அந்த மசூதி வழிங்கிறது உங்களோட புனித ஸ்தலமா இருக்கு வேணாங்க அப்படின்னு இருக்காங்க ரைட். இல்லை எடுத்து போங்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நைட் நடுவில் கிளாஸ் வந்துருச்சு. நைட்டோட நைட் என்ன பண்றாங்கன்னா இந்த இவங்க வந்து பிளேஸ்ல எடுத்து போகணுங்கிறவங்க மசூதி இருந்தால் பிரச்சனை சொல்லிட்டு மசூதி இடிச்சாங்க ரைட். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமா கலவரம் வந்திருக்கு. அப்படி ஆக்சுவலா மத கலவரம் அங்கே ஆரம்பிக்குது ரைட். இதே மாதிரி நார்த் இந்தியா என்ன பண்ண விநாயகர் ஊர்வலம் எடுத்து போறப்ப வேணும் இந்த முஸ்லீம் ஏரியாஸ்ல எடுத்து போனா சொல்ல எல்லாரும் சொல்லல, ஒரு சில மத கலவரவாதிகள் இருப்பாங்க அவங்க சொல்ல எக்ஸ்ட்ரீம் ரைட்டிஸ்ட் மைண்ட் செட்ல இருப்பாங்க அவங்க ரைட். கலவரம் பண்ணுற நோக்கத்தோட இந்த மாதிரி ஆக்சுவலா போவாங்க வேணும் அவரு சொல்றது ரைட். வந்து முஸ்லீம்ஸ் பத்தி திட்டுறது அப்ப ஆட்டோமேட்டிக் அந்த பக்கம் ரெஸ்பான்ஸ் வரும் ரைட். சண்டை வரும் ரைட். இதுதான் உங்களுடைய இருக்கு. அதுக்கு பெரியார் என்ன பண்ணிருப்பாரு, இந்த சிலை ப்ரொடக்ஷன் உடைச்சிருப்பாரு ரைட். தட் இஸ் அபவுட் கான்ட்ரோவர்ஷியல் இது சார் ரைட். அண்ட் பெரியார் இதை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா சார் ஹூ இஸ் பெரியார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஈரோட்ல பிறந்தவர் தான் சார் ரைட். ஸோ ஈரோட்ல பிறந்தவர் ஆக்சுவலா பெருசா வந்து அவர் படிப்பெல்லாம் வரல ரைட். ஓரளவு ஆக்சுவலா படிச்சாரு. அவங்க அப்பாவோட இதுல வியாபாரத்தை கொஞ்சம் நாள் ஆக்சுவலா பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஈரோட்ல இருக்கக்கூடிய பல முக்கியமான கோயிலோட அங்காவலராக ஆக்சுவலா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். என்ன அப்படின்னா அவரோட சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணுக்கு ஆக்சுவலா குழந்தை திருமணம் நடந்தது. பெரியார் படம் பார்த்து பாத்தீங்களா? உனக்கு பார்த்து சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? சொல்லலையா? சரி ஓகே பார்க்காத சொல்லாத ஒன்னும் இஷ்யூஸ். இன்னைக்கு பேட்ச்ல பாருங்க சார் அவைலபிள் யூடியூப் ரைட். பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். that is actually produced by தமிழ்நாடு கவர்மெண்ட் 2008 நினைக்கிறேன் வெளிய வந்த வருஷம் கரெக்ட்டா தெரியல ரைட். சோ அப்ப actually வெளிய வந்த ஒரு படம் சத்யராஜ் ஆக்சுவலி நடிச்சிருப்பாங்க ரைட். சோ போய் பாருங்க இட்ஸ் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா டைரக்டா அது நம்ம क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட். ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பெரியாரோட சொந்தக்கார பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்கும் சார் ரைட். அப்படி சின்ன பொண்ணுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துருவார் ரைட். ஹஸ்பண்ட் இறந்தோன என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுது இந்த விடோஸ்க்கு பண்ணக்கூடிய இந்த சடங்குலாம் பண்ணுவாங்க பாத்துருப்பீங்க. இந்த பூவை எடுத்து இத பொட்டலிச்சு அந்த விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் ரைட். சோ இது வந்து பெரியார் பார்த்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரைட். இன்னொரு நாள் என்ன பண்றாருன்னா அவரோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பதி டிக்கெட் போட அனுப்பிச்சு போய் 7 மணி பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட். கிளம்பி ஆக்சுவலா போறாங்க. போன உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இரண்டாவது திருமணம் நடத்தி வச்சாரு வீட்ல ரைட். சோ இத பார்த்து அவருடைய பெரியாரோட ஃபாதர் என்ன பண்றாரு நேரா வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. இந்த மாதிரி விஷயம் அவங்க சாஸ்திரத்தை பயங்கரமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் ரைட். இடைநிலை சாதிகள் தான் பட் சாஸ்திரத்தை பயங்கரமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் ரைட். சோ என்ன பண்றாங்கன்னா வந்து பார்த்தா டக்குனு அவரை ஸ்லிப்பரால அடிச்சாங்க சார் பெரியார் ரைட். பெரியார் அப்செட் என்ன பண்றாருன்னா அங்க கிளம்பி காசிக்கு போறாரு ரைட். அது என்ன பிரதேசியா போறாரு ரைட். வந்து என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம ஆக்சுவலா போறாரு. அங்க காசில போறப்ப ஒரு பயங்கரமான பசி. பெரியார் வந்து நல்லா செல்வந்தர் வீட்டுக்குள்ள அப்படிங்கிறதுனால நிறைய சாப்பிடக்கூடிய ஒருத்தர் டேஸ்ட் சாப்பிடக்கூடிய ஒருத்தர் ரைட். பயங்கரமா அப்படியே வந்து பசிக்குது. இப்போ இந்த மரத்தெல்லாம் சாப்பிட போடுவாங்க இல்லையா விசாரிக்கிறாங்க எந்த மரத்துல சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பாருங்க இங்க போய் அந்த வேலையை பார்க்கறாரு ரைட். சோ அங்க போய் வந்து எந்த இடத்துல சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ரைட். அப்ப சொல்லிருக்காங்க ரெண்டு டைப் ஆஃப் மரம் இருக்கு ரைட். பிராமணர்களுக்கான மரம் நான் பிராமணர்களுக்கான மரம் சொல்லிருக்கு. பிராமணர்களுக்கான மரத்துல யார் போய் சாப்பிடணும் பிராமணர்கள் மட்டும் தான் சாப்பிடணும். உனக்கு நான் பிராமணர்களுக்கான இருக்கு அப்படின்றாங்க. அங்க தான் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இவர் நான் பிராமணன் உள்ள போக முடியாது. அப்ப என்ன தேவை உங்களுக்கு ஒரே நூல் மட்டும் தான் தேவை. நூல் எடுத்து ஆக்சுவலா போட்டுட்டு மந்திரத்தை ஓதிட்டு ஆக்சுவலா போறாரு. அவன் சொல்லிட்டு ஆக்சுவலா போறாரு சார் ரைட். வாசல் வாயில் காப்பாளர் இருப்பார் இல்லையா இவர் வரவா அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிட்டார். ஓரம் கட்டிட்டு நீ நான் பிராமணன் தானே அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா பிராமணர்கள் யாருமே ஆக்சுவலா மீசை வச்சிருக்கூடாது ரைட். மீசை ஆக்சுவலா ஃபுல்லா சரிச்சிருக்கணுமா இவர் ஆக்சுவலா ஃபுல்லா கட்ட மீசை வச்சு போயிருக்காரு ரைட். கண்டுபிடிச்சார். அப்புறமேட்டு அந்த வாயில் காப்பாளர்ட்ட கேட்கறாரு சரிங்க இந்த மரத்தை நடத்த யாருங்க உங்க தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னா அவர் பிராமணரா அப்படின்னு இல்ல அவர் நான் பிராமணன். சரி நான் பிராமணன் இருக்காரு அவர் உள்ள போய் சாப்பிடுவாரா இது அவரு தானே இல்ல அவர் வந்தாலும் நான் பிராமணன் போய் சாப்பிடுவார். அப்பதான் அவருக்கு பயங்கரமா இருந்துச்சு. நீ கட்டின ஒரு விஷயத்துல ரைட் காசு போட்டு கட்டிருக்காரு அது உள்ள நீயே போய் சாப்பிடலாம் அவர் எதுக்கு வந்து பதினெல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு தட் இஸ் தி மொமெண்ட் ஹி பிகேம் ஆக்சுவலா பெரியார் ரைட். இவரா வந்து ஒரு பெரியார் மாதிரி அப்பதான் ரைட். அப்புறம் திருப்பி ஆக்சுவலா அவங்க அப்பா ஆக்சுவலா கூட்டு வராரு. கூட்டு வந்து என்ன சார் பண்றாரு கொஞ்ச நாள் வந்து அவரோட மண்டியில ஆக்சுவலா வேலை பார்க்கறாரு. அப்பதான் ராஜாஜியோட ஆக்சுவலா பழக்கம் ஏற்படுது. காங்கிரஸ் ஆக்சுவலா சேர்றாரு சார். காங்கிரஸ் அந்த சமயத்துல நீதி கட்சியோட இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் அவசரமா பல பெரிய பெரிய ஆக்சுவலா தலைவர்களை இதுல சேர்த்தாங்க. குறிப்பா நான் பிராமணன் தலைவர்களை எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாங்க சார். அப்படி வந்து சேர்த்ததுல பல பேர் இருக்காங்க. திருவிகா வரதராஜன் நாயுடு அண்ட் பெரியார்ல அப்பதான் ஆக்சுவலா சேர்றாங்க. 1919 ல இருந்து 1925 வரைக்கும் 1919 ல இருந்து 25 வரைக்கும் பெரியார் ஆக்சுவலா வந்து காங்கிரஸ்ல இருக்காங்க சார் ரைட். சோ அப்படி ஒரு இதுல என்ன சார் அந்த வைக்கம் போராட்டம்ங்கிறது நடக்குது. அதுக்கு பேசி பண்றாரு. என்ன சார் வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு சார் அங்க வந்து நம்ம ஆல்ரெடி பாத்துருப்போம் நாராயணகுரு டெம்பிள் என்ட்ரி பார்த்தா போன டாபிக்ல எஸ் ரைட். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கோயில் அந்த தேர் போகிற ரோட்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு ஒரு ஆலயம் போராட்டம் அறிவிச்சிருப்பார் நாராயணகுரு. அவர் அரசு பண்ணி உள்ள வச்சதுனால அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் பெரியார் பேசி அவர் ஆக்சுவலா கூட்டு போயிருப்பாங்க ரைட். இத்தனை என்ன சார் நான் திருவான்கூர் ராஜாவும் பெரியாரும் நல்ல ரிலேஷன் இருந்தாங்க. தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாருன்னா அதுக்கு அகைன்ஸ்ட் ஆக்சுவலா போய் போராட்டம் பண்ணிருப்பாரு. அதுதான் வைக்கம் சத்தியகிரகா ரைட். சார் ஃபார் தி ஃபர்ஸ்ட் எவர் டைம் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் சண்டை போடுறதுக்கு எதை சர்வீஸ் பண்ணிருப்பாருன்னா காந்தியோட சத்தியகிரகா போராட்டத்தை இது பண்ணிருப்பாரு ரைட். சார் பயங்கரமா ஆக்சுவலா வந்து காந்திய தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டிருப்பார். அவரே ஆக்சுவலா அந்த கதர் பத்தின அவேர்னஸ் ஆக்சுவலா உருவாக்கணும்னு சொல்லிட்டு கதர் முட்டையை எடுத்து போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருப்பாரு. அண்ட் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏன் சார் காங்கிரஸ் வெளியே வராருன்னா அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டு காரணம் இருக்கு சார் ரைட். ஒன்னு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்யூனல் ஜீவோ ரைட். அது என்ன சார் கம்யூனல் ஜீவோ அப்படின்னா நீதி கட்சி வந்து 1921 ஒரு விஷயம் கொண்டு வராங்க சார். என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் ரைட். அதுக்கு ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் சொல்லி ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி கொண்டு வராங்க ரைட். பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் இதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா வந்து சொல்றாரு. பட் ஆனா அதுக்கு வந்து அவங்க காங்கிரஸ் கமிட்டி மறுக்கிறாங்க. இல்ல இதுல பிரிவினைவாதம் வேணாம் அப்படின்னு இருக்காங்க ரைட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சேரன் மாதேவின்னு ஒரு அரசு ரைட். சோ அங்க இதுங்க அதுதான் ரைட். சோ இது எப்படி தெரியுங்களா வந்து நீங்க ஒரு படத்தை பாத்தீங்க ரைட். படத்தை இதுல இந்த ட்விஸ்ட் வரும் இங்க பேய் வரப்போகுது இங்க வில்ல வரப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா இருக்கு ரைட். சொல்லிடுறேன் ரைட். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சேரன் மாதேவின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு சார் ரைட். சோ அங்க வந்து என்னன்னா காங்கிரஸோட காரியகர்த்தா ஃபண்ட் ஒன்று இருக்கு ரைட். கட்சி ஆட்கள் எல்லாம் மொபிலைஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ல வாவேஸ் ஐயர் ரைட் வாவேஸ் சுப்ரமணியர் அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா ஒரு இது நடத்திட்டு இருக்காரு ரைட். ஒரு ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்காரு. அங்க எல்லாருக்கும் ஆக்சுவலா இலவசமா தங்கி சாப்பாடு போறதுக்கான வசதி ஆக்சுவலா ஏற்படுத்தப்படுது ரைட். பசங்களுக்கு தங்கி படிக்கக்கூடிய வசதி ரைட். சோ அங்க எப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போய் சாப்பிடுறாரு. நல்லா ஆக்சுவலா வந்து நல்லா ஃப்ரீ இதுல வந்து இதுல there is வந்து ஃப்ரீ மெஸ்ல நல்லா ஆக்சுவலா சூப்பரா சாப்பாடு ரைட். இது சோ மச் இம்ப்ரெஸ் ரைட். பசங்க எல்லாம் நீட்டா வந்து எங்க சார் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுல டைனிங் இதுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க ரைட். he was very satisfied. அப்படியே கிராஸ் பண்ணி அடுத்த ரூம் போறாரு. அடுத்த ரூம் போய் பார்த்தா அங்க ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன சார் பண்றாங்கன்னா தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அதிகாரி கூப்பிடுறாரு. அதிகாரி கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா ஏப்பா இவங்க கீழ உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறப்ப ஐயா தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க அதனால அவங்க கீழ உட்காருவாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லங்கறப்ப நம்மளுக்கு சுருன்னு பயங்கரமா ஏறிச்சு ரைட். 1925 ல காஞ்சிபுரத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மீட்டிங் நடக்குது ரைட். அது என்ன சொல்றாருன்னா ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. கம்யூனல் ஜீவோக்கு ஆதரவு கொடுக்கணும் அது ரிஜெக்ட் செய்யப்படுது. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல காங்கிரஸ் காரியகர்த்த ஃபண்ட்ல இருந்து ₹1 கூட எங்க போக கூடாது சேர்மதிய குரூப்ல போக கூடாது அப்படின்றாரு ரைட். சார் இத பார்த்து உடனே வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து உட்கட்சி பூசல் மாதிரி ஆயிருச்சு. எல்லாம் வந்து பெரியார் அகைன்ஸ்ட் ஏறிட்டு வராங்க. பெரியார் பாத்துருப்பீங்க வெல் பில்ட் பிசிக் நல்ல 6 அடி இருப்பார். ஆளு நல்ல கட்டுமஸ்தான பாடியா இருப்பார் ரைட். அந்த காலத்துல எப்படின்னா சரத்குமார்
மாதிரி இருப்பார் சார் ரைட். அப்படி இருக்கிற ஒரு ஆள் வச்சுக்கோங்க, அப்படி இருக்காரு சார் ரைட். மற்றவங்க எல்லாம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல தான் இருக்காங்க, எல்லாம் ஒரு நெஞ்சு சைஸ்ல தான் இருப்பாங்க ரைட். அப்படி வந்து என்ன போய் நிறுத்தியான்னு சொல்லி ஏறி வந்துருக்காங்க, பெரிய ஆக்ஷன் ஹீரோ நினைப்பானுங்கலாம் ரைட். வந்துருக்காங்க, இவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் டென்ஷன், டேய் தள்ளி போங்கன்றாரு. அவன் கேட்கற மாதிரி தெரியல. அந்த காலத்துல மரச்சார் பார்த்திருப்பீங்க இல்லையா, வெயிட்டான மரச்சார் இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து ஒரு 20 கிலோ 30 கிலோ இருக்கக்கூடிய மரச்சார், அது அப்படியே லெஃப்ட் கையில தூக்கி போட்டு உடைக்கலாம் சார் ரைட். எல்லாம் தள்ளி போங்கடா அப்படின்றாரு. அதுக்கு ஒரு பேசுறாரு. இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், இந்த சேர்மதி குருகுலத்துல இந்த அளவுக்கு ஜாதிய வந்து பாகுபாடு நடக்குது ரைட், இந்த அளவுக்கு ஆக்சுவலா சீர்கேடுகள் நடக்குதுன்னு சொல்றேன். ஆனா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல ரைட். நான் சொன்னது உங்க கண்ணுக்கு தெரியல இல்லையா. இவ்வளவு தூரம் சாதிய தூக்கி பிடிக்கக்கூடிய காங்கிரஸ் இது நான் கிடையாது, இது மேல நான் காங்கிரஸ்ல கிடையாது சொல்லிட்டு வெளியே வந்து அவர் என்ன சார் ஆரம்பிக்கிறாருன்னா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் ரைட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதா என்ன தெரியல சார். காங்கிரஸ்க்கு அப்புறம் அடிதான் சார் ரைட். பல விஷயங்களுக்கு அகைன்ஸ்டா ஆக்சுவலா பேசியிருப்பாரு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்தி எதிர்ப்புக்காக ஆக்சுவலா பேசியிருப்பார் ரைட். சோ ஹிந்தி திணிப்புக்கு அகைன்ஸ்டா பேசியிருப்பார் ரைட். 1937ல 1937ல ரைட் கட்டாய ஹிந்தி ஸ்கூல் பசங்க எல்லாரும் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா ஆக்சுவலா பெரியார் போராடி இருப்பாரு ரைட். சோ ஹிந்திக்கு அகைன்ஸ்டா போராடி இருப்பாரு. அங்க ஆரம்பிச்சதா சார் அந்த ஹிந்திக்கு எதிரான அவங்க வந்து போராட்டம் ரைட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராவிஷனுக்கு அகைன்ஸ்டாவும் ரைட், ப்ராவிஷன் ஆதரவாகவும் கல்கடை மறியல் ஆக்ஷன் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி தமிழ் தேசியவாதம் அதை கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் குலக்கல்வி திட்டம், அதே சார் குலக்கல்வி திட்டம்னா திருப்பி ஆக்சுவலா எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் திஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் நடக்குது சார் ரைட். 52 எலெக்ஷன் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் என்ன மெஜாரிட்டி சீட் ஜெயிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து யாரை சிஎம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ராஜாஜி ஆக்சுவலா தேர்ந்தெடுக்கிறாங்க ரைட். ராஜாஜி உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குலக்கல்வி திட்டம் ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அது என்ன குலக்கல்வி திட்டம்னா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஜெனரல் சிலபஸ் எல்லாம் நீங்க படிப்பீங்க. மத்தியானத்துக்கு மேல என்ன சார் படிக்க போறீங்கன்னா அப்பாவோட தொழில் என்னவோ அதை படிப்போம் ரைட். ஏன் அப்படின்னா பசங்க இங்க படிக்கிறப்ப ஒரு ட்ரீட் ஒன்று கத்துக்கணும், அவங்களோட ஒரு கிராஃப்ட் ஒன்று கத்துக்கணும் ரைட். பின்னாடி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட். இப்போ இந்த விஷயம் என்ன சார்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கார்பென்ட்ரி, எல்லாத்துக்கும் மேசன்ரி, எல்லாத்துக்கும் ஆக்சுவலி ட்ரைனேஜ் இந்த விஷயம் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. அப்படி கிடையாது. பாதி நாள் தான் ஸ்கூல், மீதி நாள் என்ன பண்ண வீட்டுக்கு போயிருங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு கத்துக்கங்க அப்படின்றாங்க ரைட். இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ எங்க அப்பா விவசாயம் தான் விவசாயம் கத்துப்பேன், எங்க அப்பா செருப்பு தைக்கிறதா என்ன கத்துப்பேன், செருப்பு தைக்கிறத பத்தி கத்துப்பேன், எங்க அப்பா டாக்டர் என்ன பண்ணுவேன், டாக்டர் தான் கட்டுவேன். அப்புறம் என்னதுன்னா இது நத்திங் பட் அந்த வேலை செஞ்சு அப்படியே ஆக்சுவலி இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இங்க ஆக்சுவலி கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு அகைன்ஸ்ட் பெரிய ஒரு பெரிய போராட்டம் நடத்திருப்பாரு. போராட்டத்துல காங்கிரஸ்க்குள்ள இருந்து ஆட்டோ சேர்ந்திருப்பாங்க. குறிப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காமராஜர் ரைட். காமராஜர் இதுக்கு அகைன்ஸ்ட் பேசி குலக்கல்வி திட்டத்தை நிப்பாட்டது மட்டும் இல்லாம ராஜாஜி அங்க ஆக்சுவலி ரிமூவ் பண்ணிருப்பாரு ரைட். சார் நீங்க பாருங்க எந்த காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆக்சுவலா வந்து இயக்க ஆரம்பிச்சாரோ பெரியார், அதே காங்கிரஸோட ஆக்சுவலா வந்து ஒண்ணா சேர இது இருந்துச்சு. காரணம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அந்த டைம்ல அங்க ஒரு காமராஜர் ரைட். சார் அவருக்கு காங்கிரஸ் மேல ஆக்சுவலா வந்து விருப்பம் கிடையாது, காங்கிரஸ்ல கூடிய பிராமணியத்து மேல ஆக்சுவலா எதிர்ப்பு ரைட். சார் இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு இந்த பார்ப்பனியம் அப்படிங்கிறது கம்மியாச்சு ரைட். அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. குறிப்பா சூப்பர்ஸ்டிஷன் சொல்றோம் இல்லையா, சூப்பர்ஸ்டிஷன் பிராக்டிஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மெடிசன் நீங்க படிக்கணும்னா ரைட், அந்த காலத்துல மருத்துவம் நீங்க படிக்கணும்னா சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும். நான் மெடிசனுக்கு சான்ஸ்கிரிட் என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க ரைட். மந்திரம் ஓதிட்டு ஆக்சுவலா வந்து ஆபரேஷன் பண்ண போறோம், சுக்லாம் பதம் சசிவரன் சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ண போறாங்களா கிடையாது ரைட். இது ரெண்டுத்துக்கு டோட்டலி அன்ரிலேட்டட். ஆனா இப்போ ஒரு இது இருந்துச்சு, இது நீக்கிறதுக்கு ஆக்சுவலா வந்து போராடுறதுக்கு போராடி இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாம செப்பரேட் டைனிங் பிளேசஸ் இருந்துச்சு ரைட். சார் நீங்க உணவகத்துக்குள்ள போனீங்கன்னா பிராமணர்கள் அமரும் இடம் அப்படின்னு தனியா இருக்கும், நான் பிராமணனுக்கு தனியா இருக்கும் ரைட். அவர் என்ன நேரா ஆக்சுவலா வந்து இத சுத்தி கடப்பால எடுத்து போயிட்டார் ரைட். நீ எடுக்கறியா நான் எடுக்க அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டாங்க ரைட். அண்ட் இப்போ நமக்கு வந்து சைவ உணவகம் இருக்கு, முன்னாடி கிடையாது, பிராமணர் உணவகம் இருந்துச்சு ரைட். சோ அப்படி இருக்கிறப்ப இவர் பார்த்தார் பெயிண்ட் நேரா எடுத்து போயிட்டார், நீ அடிக்கிறீங்க நாளைக்கு அப்படினார் ரைட். எல்லாம் அடிச்சிட்டாங்க ரைட். சார் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பெரியார் வந்ததுக்கு அப்புறமே கம்ப்ளீட்டா ஜாதியா ஒழிஞ்சிருச்சா கிடையாது ரைட். ரீசன்ட் இப்போ கூட பாத்திருப்பீங்க இளையராஜா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அது எங்க சார் நடக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட எம்ப்ளமே இல்லையா ரைட். ஆண்டாள் கோயில் அந்த இது நடக்குது இல்லையா. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இது இருக்கான். இளையராஜா ரொம்ப இறைபக்தி உடையவர், தெரியலையா நடந்த விஷயம். இளையராஜா இறைபக்தி உடையவர் சார். என்னன்னா அங்க ஒரு ஜியர் ஒருத்தர் இருந்திருக்காரு, ஜியர்னா அந்த மடாதிபதி மாதிரி ஒருத்தர் வச்சுக்கோங்க. அவர் வந்து இவர் கூட போயிருக்காரு. போறப்ப என்னன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி அவங்க யாரும் வரக்கூடாது, அதான் ஆகும் விதிகள் சொல்லிட்டு வச்சிருக்காங்க ரைட். சோ இளையராஜா தெரியாம இதுல ஆக்சுவலி ஏறிட்டார் சார். அந்த என்ன அர்த்த சபை நினைக்கிறேன் சொன்னாங்க, பேர் தெரியல, அத்த மண்டபம் நினைக்கிறேன், அவன் சொல்ற டவுன் அத்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இடமா சார் ரைட். இதை தாண்டி யார் போனா பிராமண அரசு வந்து போனா அந்த ஜியர் அவங்க தான் போணுமா, நான் பிராமணன் சார் போகக்கூடாதுன்றாங்க ரைட். நான் பிராமணன் போறதுக்கு ஒத்துருப்பாங்க, இளையராஜா போறது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் விஷயம், இளையராஜா பொறுத்து ஒத்துக்க மாட்டாங்க ரைட். நீங்க அங்க வந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ என்னன்னா இளையராஜா என்ன சொல்றாங்க, இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சொல்லுவார் சார் ரைட். ஆனா அவருக்காகவும் ஆக்சுவலா பேசணும், இதெல்லாம் அப்பயே பேசினவர் யாருன்னா பெரியார். இப்போ கோயில்ல நம்ம கர்ப்பகிரி வரைக்கும் தான் ஆக்சுவலா போக முடியாம இருந்துச்சு. ஆரம்பத்துல தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போறது கிடையாது ரைட். கோயிலுக்கு வெளியில இருந்து ஆக்சுவலா வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. அது உடச்சது யாரும் பெரியார் தான். தேவதாசி வந்து ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரதுக்கான யாரும் பெரியார் தான் ரைட். சார் பல இடத்துல தேவதாசி ஆக்சுவலா பழக்கம் இருந்துச்சு சார், எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா போராடி இருப்பார் பெரியார் ரைட். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார் ரைட். அது என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படின்னா சுயமரியாதை திருமணம் ரைட். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார், சின்ன எஸ்டிமேட் ஒன்று போடுவோம் ரைட். இப்போ மேரேஜ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், என்ன நல்ல செலவு இருக்கு, முக்கியமான செலவு எடுத்தோன்னே சார். ஃபர்ஸ்ட் என்ன சார் மேரேஜ் பண்ணா பொண்ணு பையன் அதை தாண்டி ரைட். வேற என்ன என்ன முக்கியமான செலவு எதுங்க, ஊரிய விட்டுங்க. அது வந்து நம்ம we do not accept, we do not actually வந்து give, we do not actually approve of this ரைட். அது நம்ம பேசக்கூடாது. வேற இருக்க மண்டபம் இல்லையா, மேரேஜ் ஹால், மேரேஜ் ஹாலுக்கு எவ்வளவு சார் ஆகும்? ஒரு ரிசப்ஷன் காலையில் ஒரு கல்யாணம் வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க, எவ்வளவு நினைக்கிறீங்க? எதுங்க நார்மலா சொல்லுங்க, ரொம்ப நம்ம இந்த 10 லட்சம் 15 லட்சம் அதெல்லாம் தேவை. ஒரு 50,000 வந்து 1 லட்சம் ரூபாய் ஆகுமா, இப்படி வச்சுக்கோங்க ரைட். ஒரு 1 லேக் + 1 லேக் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 50,000 ஓரளவுக்கு மீடியமான மண்டபம் எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு 50,000 எல்லாத்தையும் அஃபோர்டபிள் சொல்லுவோம் ரைட். ஹால் வந்து 2 நாளைக்கு எடுக்கிறீங்க, ஸோ ஒரு 1 லேக் ஆகுது. வேற ஃபுட் வெரி குட் ரைட். சார் ஃபுட்டுக்கு எவ்வளவு சார் ஆகும்னா ப்ரொவிஷன்ஸ் ஒரு நான் சொல்றேன் ஒரு 1000 பேர் வராங்க ரைட். காலையில் ஒரு 1000 பேர், நைட் ஒரு 1000 பேர் வராங்க வச்சுக்கோங்க, ரொம்ப கிராண்ட் ஆக்ஷன் நடத்துறீங்க ரைட். சார் வரவங்க எல்லாம் சார் வருவாங்க, சாப்பிட்றது வருவாங்க ரைட். நல்லா தெரிஞ்சுவாங்க, உங்களை வாழ்த்துறதுக்கோ என்ன அருமையான ஜோடி அதை பார்க்கறதுல யாரும் வரல ரைட். வரவங்க எல்லாருமே கேஸை சாப்பிட்டு தான் வராங்க ரைட். அதனால அங்கே போய் நம்ம மிச்சம் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. வேறு எதாவது கூட நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா கல்யாணம் மண்டபம் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கூட கல்யாணம் வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது ரைட். ஆனால் வரவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா இல்லை அப்படின்னா அது சாப்பிட சும்மா கூடாது சார் ரைட். ஏன்னா ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஈஸியாக இருக்கும் ரைட். சீசன் என்ன என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் என்ஆர்ஐ ஆக்சுவல் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரைட். ஸோ ஆக்சுவலி இலங்கை ஆரிஜின் கொஞ்சம் நீங்கள் வந்து படிச்சா ஸோ ஆஸ்திரேலியா வேலை பார்த்து லவ் மேரேஜ் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரைட். ஸோ எங்க சார் வெட்டிங் வைக்கிறாங்க, ஈஸியாக வைக்கிறாங்க சார் ரைட். ஸோ இப்போ ஃபாரின் வெட்டிங் அஃப்கோர்ஸ் வந்து இலங்கை இது வேற ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எக்ஸாட்டிக் டிஷஸ்ல எதிர்பார்த்து போவீங்க. ஓகே பிரான்ல என்ன வச்சிருப்பாங்க, மீன் என்ன வச்சிருப்பாங்களோ இதெல்லாம் எதிர்பார்த்தா சார் நான் ஆக்சுவலாக போறேன்.